வெல்கம் டு அதன் அகாடமி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்ட் டேஸ்ல எஸ்எஸ்சியில் நியூ பேட்டர்ன்ல வந்துட்டு சில கொஸ்டின்ஸ் கேட்டு வந்துட்டு இருக்காங்க. சரிங்களா? அதாவது உங்களுக்கு ரீசனிங்கா இருந்தாலும் சரி அல்லது ஆப்டிடியூடா இருந்தாலும் சரி, சில நியூ டாபிக்ல இருந்து சில நியூ பேட்டர்ன்ல கொஸ்டின்ஸ் கேட்டு வந்துட்டு இருக்காங்க. சரிங்களா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பர்டிகுலரா ரீசனிங்ல ஒரு சில டாபிக்ல இருந்து கொஸ்டின் கேட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு டாபிக் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெஷின் இன்புட் அண்ட் அவுட்புட். சரிங்களா? இந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின் கேட்டு வந்துட்டு இருக்காங்க. சரிங்களா? இதைத்தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். சரிங்களா? இது நீங்க அப்கமிங்ல எழுத போற சிஜிஎல் எக்ஸாமா இருந்தாலும் சரி, எம்டிஎஸ் இருந்தாலும் சரி, சிஹெச்எஸ்எல் எக்ஸாமா இருந்தாலும் சரி, சரிங்களா? இதுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? நம்ம இதை எப்படி பார்க்க போறோம்னா, உங்களுக்கு வந்துட்டு டைரக்ட் பேட்டர்ன் டைரக்டா எப்படி போடணும் அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஷார்ட்கட்ல சரியா எக்ஸாம்ல கேட்கும்போது நம்ம எப்படி ஒரு 30 to 45 செகண்ட்ஸ்ல இதை அப்ரோச் பண்றது அப்படிங்கிறதுக்கான ட்ரிக்ஸையும் நான் சொல்லி தர போறேன். சரிங்களா? கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கவனமா பாருங்க. அதே மாதிரி ஒன்ஸ் நான் சால்வ் பண்ண பிறகு உங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒர்க் பண்றதுக்கு சில கொஸ்டின்ஸ் கொடுப்பேன். சரிங்களா? நீங்க அதையும் வந்துட்டு சால்வ் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த டாபிக் ஃபெமிலியர் ஆகும். சரியா? புது டாபிக்கா இல்லாம எக்ஸாமுக்கு முன்னாடியே உங்களுக்கு நல்லா ஃபெமிலியர் ஆயிடும். சரிங்களா? ரைட். இப்ப மெஷின் இன்புட் அவுட்புட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 மெத்தட்ல தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரியா? ஒன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் ரூல் பேஸ்டு, இன்னொன்னு அரேஞ்ச்மெண்ட், இன்னொன்னு அரித்மெட்டிக் ஆபரேஷன். சரிங்களா? உங்களுக்கு இந்த 3ல ரொம்ப ரொம்ப ஈஸியானது இதுங்க. சரிங்களா? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமா கேட்கறதுனால இதுல இருந்து கேட்பாங்க. அடுத்தது மாடரேட்டா இருக்கிறது இதுங்க. சரிங்களா? மூணாவது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கிறது இது. சரிங்களா? இதுவும் எல்லாமே ஈஸி தான். சரியா? எல்லாமே ட்ரிக்ஸ் இருக்கு. உங்களுக்கு டைரக்ட் மெத்தட்ல நீங்க அப்ரோச் பண்றீங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அரித்மெட்டிக் அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த பேசிக் அரித்மெட்டிக் ஃபங்க்ஷன்ஸை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதில் நீங்க ஃபெமிலியரா இருக்கீங்கன்னா இது ஈஸியா அந்த பேட்டர்னை டீகோட் பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம். சரியா? அதுவே ஷிஃப்ட் ரூல் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா சில ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூலை நீங்க என்ன பண்ணணும்னா கரெக்டா புரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? அது புரிஞ்சுக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் அதுக்கான ட்ரிக்ஸ் நான் சொல்லி கொடுத்துருவேன். சரிங்களா? மொத்தம் இந்த 3 மெத்தட்ல தான் நம்ம கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எப்பயுமே ஒரு விஷயத்த கத்துக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு வரையறை இருக்கும் இல்லையா? அதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்குன்னு ஒரு பேசிக் கான்செப்ட்ஸ் இருக்கும். சரிங்களா? அப்படி தெரிஞ்சுக்கணும். ரேண்டமா ஒரு சம் பார்த்து இது இப்படி வரும் நம்ம யூகிக்க கூடாது. சரியா? நம்ம என்ன பண்ணா அதுக்கு பேசிக்கா எதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு ஒரு டிஃபைன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸாம்ல வரும்போது நம்ம இது எந்த கேட்டகரி அப்படிங்கிறத பார்க்கும்போது ஐடென்டிஃபை பண்ணலாம். நான் அதையும் சொல்லி கொடுப்பேன் உங்களுக்கு. அந்த கொஸ்டினை பார்த்தா ஷிஃப்ட் ரூல பேஸ் பண்ணி வந்திருக்கா, அல்லது அரேஞ்ச்மெண்ட் பேஸ் பண்ணி வந்திருக்கா, அல்லது அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸை பேஸ் பண்ணி வந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். சரியா? ரைட். இப்ப ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் ரூல் பேஸ் பண்ணோம்னா இந்த ரூல்ல 3 ரூல் இருக்குங்க. ஷிஃப்ட் ரூல்ல 3 ரூல் இருக்கு. ரூல் 1, ரூல் 2, ரூல் 3. சரியா? அடுத்ததா இதோட ஃபியூச்சர்ஸ். சரி, அதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலா நடத்துறேன். அடுத்து அதோட ஃபியூச்சர்ஸ் பாத்தீங்கன்னா இதுக்கு ஸ்டெப்ங்கிறது பாத்தீங்கன்னா இன்ஃபினைட். அதாவது ஒரு ஸ்டெப் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம எப்பயும் ஸ்டெப் 0ன்னு வச்சுக்கலாம். சரியா? இது ஸ்டெப்ஸ் இன்புட் 0ன்னு வச்சுக்கலாம். ஸ்டெப்ஸ் 1, 2, 3 சொல்றேன்னு வச்சுக்கோங்க. எல்லாத்துக்குமே ஒரு இன்புட்டுக்கு ஒரு எண்ட் ஸ்டெப் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். கடைசி ஸ்டெப், லாஸ்ட் ஸ்டெப்ங்கிறது ஒன்று இருக்கும். ஆனா உங்களுக்கு இந்த ஷிஃப்ட் ரூலை பேஸ் பண்ணி கேட்கிற கொஸ்டின்ஸ்ல என்ன இருக்காது அப்படின்னா லாஸ்ட் ஸ்டெப்னு ஒன்று இருக்காது. சரியா? உதாரணமா உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ல உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்புட் லைன் கொடுத்துட்டாங்க. நீங்க அந்த பேட்டர்னை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. இது ஷிஃப்ட் ரூலை பேஸ் பண்ணி தான் இந்த பேட்டர்னை அவங்க ஃப்ரேம் பண்ணிருக்காங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு இன்புட்டை கொடுத்துட்டு உங்களுக்கு லாஸ்ட் ஸ்டெப் எதுன்னு கேட்கறாங்க. சரியா? அப்படி லாஸ்ட் ஸ்டெப் எதுன்னு கேட்டாங்கன்னா நீங்க என்ன ஆன்சர் சொல்லணும்னா cannot be determined அப்படின்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? cannot be determined அல்லது can't say அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? அது ஆப்ஷன்ல இருக்கும். cannot be determined அப்படின்னு சொல்லி இருக்கும். சரியா? அல்லது can't say அப்படின்னு இருக்கும். அதை நீங்க டிக் பண்ணணும். சரிங்களா? சொல்றது புரியுதுங்களா? இந்த ரூல் தான் பேஸ் பண்ணி அதை ஃப்ரேம் பண்ணிருக்காங்க அப்படின்னா இதுதான் நீங்க ஆன்சரா சொல்லணும். சரியா? அடுத்தது பாருங்க, நம்மளால என்ன பண்ண முடியும்னா இதை பொறுத்த வரைக்கும் நம்மளால ப்ரீவியஸ் ஸ்டெப்ஸையும் சொல்ல முடியும், நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸையும் சொல்ல முடியும். சரியா? ப்ரீவியஸ் ஸ்டெப்ஸ்னா இப்போ உங்ககிட்ட 4வது ஸ்டெப்பை கொடுத்துட்டாங்க. 4வது ஸ்டெப்பை கொடுத்துட்டு இதனுடைய அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்கும், இந்த 5வது ஸ்டெப்பை நீங்க எனக்கு ட்ரை பண்ணி சொல்லுங்க அப்படின்னாங்கன்னா நம்மளால கண்டிப்பா அதை சொல்ல முடியுங்க. அதே மாதிரி ப்ரீவியஸ் ஸ்டெப், இது நெக்ஸ்ட் ஸ்டெப். ப்ரீவியஸ் ஸ்டெப்னா 3வது ஸ்டெப்பை சொல்லுங்க அல்லது 2வது ஸ்டெப்பை சொல்லுங்க அப்படின்னாலும் சொல்ல முடியும் நம்மளால. சரியா? இந்த கொஸ்டின்ல நம்ம எதைத்தான் சொல்ல முடியாது அப்படின்னா லாஸ்ட் ஸ்டெப்பை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னா சொல்ல முடியாது. சரியா? 3 ரூல் இருக்கு. இதெல்லாம் ஃபியூச்சர்ஸ். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்ன பேசிஸ்ல இந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா லெட்டர்ஸ் வச்சு கேட்பாங்க. ஆல்பபெட்ஸ் லெட்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா? அதை வச்சு கேட்பாங்க. ABCD எல்லாம் இருக்கு இல்லைங்களா? அதை வச்சு உங்களுக்கு கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணிருப்பாங்க. அல்லது வேர்ட்ஸ். சரியா? வேர்ட்ஸ் வச்சு ஃப்ரேம் பண்ணலாம். இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வச்சு ஃப்ரேம் பண்ணலாம். அல்லது நம்பர்ஸ் அல்லது ஹைபிரிட் அப்படின்னா என்னன்னா வேர்ட்ஸும் நம்பர்ஸும் காம்பினேஷன்ல இருக்கும். அப்படின்னா லெட்டர்ஸும் நம்பர்ஸும் காம்பினேஷன்ல இருக்கும். சரிங்களா? இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஹைபிரிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, இப்போ அது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிச்சுங்களா? பேசிக் என்ன தெரிஞ்சிச்சா?
சரி, நம்ம அதுக்கப்புறம் அந்த ரூலு எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவோம், எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒன்றும் பயந்துக்க வேண்டாம். சரிங்களா? சரி, அடுத்து பாருங்க அரேஞ்ச்மெண்ட். இப்போ அரேஞ்ச்மெண்ட் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி கேட்பாங்கன்னா ரூல் பேஸ்டு. சரிங்களா? என்னென்ன ரூல் அப்படின்னா இதுலயும் வந்து புஷ் புல், அடுத்தது புஷ் அண்ட் புல். சரிங்களா? அடுத்து ஸ்வாப் ஆர் இன்டர்சேஞ்ச். சரிங்களா? இதெல்லாம் நம்ம என்னென்ன டீட்டெயிலா பார்க்கலாம். உங்களுக்கு சொல்லி தரும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும். என்னன்னா புஷ்னா அப்படியே தள்ளிக்கிட்டே போறது, புல்னா அப்படியே இந்தாண்ட வந்துட்டே வருது. சரியா? உங்களுக்கு வந்துட்டு இந்தாண்ட இருந்து எந்தாண்ட இருந்து லெஃப்ட்ல இருந்து ரைட் போகுது அப்படின்னா நம்ம புஷ்னு சொல்லுவோம். அதே வந்துட்டு ரைட்ல இருந்து லெஃப்ட் வருது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா புல் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். புஷ் அண்ட் புல் ரெண்டு காம்பினேஷன்லயும் வரும். ஸ்வாப் ஆர் இன்டர்சேஞ்ச். சரியா? ஸ்வாப் ஆர் இன்டர்சேஞ்ச்னா இங்க இருக்க வேர்ட் இன்னொரு இடத்துக்கு போகும், இங்க இருக்கிற வேர்ட் இங்க வரும். சரியா? அதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்வாப் ஆர் இன்டர்சேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இதே நம்ம பார்க்கலாம். இதுக்கான ஃபியூச்சர் மெயின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஃபினைட் ஸ்டெப். சரியா? டெஃபினைட் ஸ்டெப்ஸ்னு ஒன்று இருக்கும். சரிங்களா? லாஸ்ட் ஸ்டெப்ஸ் அப்படின்னு இருக்குங்க. சரியா? இது பாருங்க இன்ஃபினைட். இது என்னதுங்க முடிவு அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். சரியா? ஒரு இன்புட் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க இதுதான் வந்து லாஸ்ட் ஸ்டெப்பு, இதான் 5வது ஸ்டெப்பு, இதான் 4வது ஸ்டெப், இஸ் த லாஸ்ட் ஸ்டெப் ஃபார் த எபோ இன்புட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. சரியா? அப்ப நம்ம கிட்ட வந்துட்டு 3வது ஸ்டெப்பை கொடுத்துட்டு இது லாஸ்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்குறாங்கன்னா போட முடிஞ்சா போடலாம். சில சமயம் இந்த 3வது ஸ்டெப்பே லாஸ்ட் ஸ்டெப்பா இருக்கும்போது 4வது ஸ்டெப் சொல்லுங்கன்னா cannot be determined. சரியா? சொல்றது புரியுதுங்களா? இப்ப 0 இன்புட்டை கொடுத்துட்டு நம்ம கிட்ட இதுல எத்தனை ஸ்டெப்ஸ் போடலாம் அப்படின்னு கேட்பாங்க. 0ங்கிறது இன்புட்டை நம்ம அசைன் பண்ணிக்கணும். இந்த ஒரு இன்புட் லைனை கொடுத்துட்டு இதை எத்தனை வகை நீங்க அரேஞ்ச் பண்ணா அதோட கடைசி ஸ்டெப் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். சரியா? நம்ம 3வது ஸ்டெப் பண்ணா 3 சொல்லலாம், 7 ஸ்டெப்னா 7ன்னு சொல்லலாம். அது மாதிரி சொல்லலாம் இது உங்களுக்கு. சரியா? அடுத்து பாருங்க நம்மளால we cannot find previous steps. சரியா? இதோட முன்னாடி இருக்கிற ஸ்டெப்ஸை வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. சரியா? இப்ப உதாரணமா 3வது ஸ்டெப் கொடுத்துட்டு 2வது ஸ்டெப் என்னன்னா கண்டுபிடிக்க முடியாது. இப்ப இதுல நம்ம என்ன ஃபியூச்சர் பார்த்தோம், இந்த ஷிஃப்ட் ரூல்ல நம்ம 3 கொடுத்துட்டு 2 கேட்டாலும் முடியும், 3 கொடுத்துட்டு 4 கேட்டாலும் முடியும்னு சொன்னேன். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட 3வது ஸ்டெப்பை கொடுத்துட்டு 3வது ஸ்டெப்பை கேட்டா நம்மளால சொல்ல முடியாதுங்க. தீர்மானமா இதான் வரும் அப்படிங்கறத சொல்ல முடியாது. சரியா? அதே 3வது ஸ்டெப்பை கொடுத்துட்டு 4வது ஸ்டெப் வந்துட்டு அதுக்கு அரேஞ்ச் பண்ண வாய்ப்பு இருக்குன்னா கண்டிப்பா சொல்ல முடியும். சரியா? 3வது ஸ்டெப் தான் லாஸ்ட் ஸ்டெப்பா இருக்கு, இப்ப 4வது ஸ்டெப் சொல்லுங்கன்னு வேணும்னு கேட்பாங்க. சரிங்களா? நம்ம உடனே என்ன பண்ணோம், செக் பண்ணிட்டு கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா, இல்ல திருப்பி அதை அரேஞ்ச் பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு முடியலன்னா நம்ம cannot be determined அப்படின்னு சொல்லணும். சரியா? சொல்றது புரியுதுங்களா? we can find the next step. அடுத்த ஸ்டெப் சொல்ல முடியும், ஆனா ப்ரீவியஸ் ஸ்டெப் சொல்ல முடியாது. சரியா? ப்ரீவியஸ் ஸ்டெப் எப்ப கேட்டாலும் cannot be determined தான். ஆனா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு பாசிபிள் இருந்தா நம்மளால போட முடியும். இல்ல நம்ம கொடுத்ததுதான் கடைசி ஸ்டெப், ஆனா அவங்க அதை தாண்டி இன்னொரு ஸ்டெப் கேட்கறாங்கன்னா நம்மளால சொல்ல முடியாது. சரியா? கொஞ்சம் கேர்ஃபுல்லா அப்ரோச் பண்ணும். இதுவும் என்னென்ன மாதிரியான ஃபார்மேஷன்ல கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே கேட்பாங்க. லெட்டர்ஸ் கேட்பாங்க, வேர்ட்ஸை பேஸ் பண்ணி கேட்பாங்க, நம்பர்ஸ் ஹைபிரிட்னா இதோட காம்பினேஷன்ல லெட்டர்ஸ் நம்பர்ஸ் அல்லது வேர்ட்ஸ் நம்பர்ஸ் இந்த மாதிரி இதான் வந்து நம்ம ஹைபிரிட்னு சொல்லுவோம். சரியா? இதுக்கு பார்த்தோம் தான் இதுவும். சரிங்களா? ஓகே. நமக்கு இப்ப பேசிக்கா கேட்கறதுனால உங்களுக்கு அதிகபட்சமா இந்த அரேஞ்ச்மெண்ட்ல இருந்து தான் கேட்பாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அதனால உங்களுக்கு நார்மலா அரேஞ்ச்மெண்ட்ல இருந்து கேட்பாங்க. அடுத்தது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும்னா அரித்மெட்டிக். சரியா? 3வதா தான் உங்களுக்கு இந்த ரூலை பேஸ் பண்ணி கேட்பாங்க. இப்ப அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ்னா பாருங்க இதுல லிங்கிங் கால்குலேஷன்ஸ் இருக்கும். லிங்கிங் கால்குலேஷனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு ஒரு 0 இன்புட்டை கொடுத்துருவாங்க, 3 7 5 9 அப்படின்னு கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 2 நம்பரையும் லிங்க் பண்ணி ஒரு ரிசல்ட் இங்க போட்டிருப்பாங்க. அது என்ன மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் வேணாலும் இருக்கலாங்க. சரியா? அடிஷன் இருக்கலாம், சப்ராக்ஷன் இருக்கலாம், டிவிஷன், மல்டிபிளிகேஷன், ஃபேக்டோரியல் வேல்யூ, ஸ்கொயர், கியூப், அது மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். மொத்தத்துல இதுல என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் பேஸா வச்சு தான் இருக்கும். அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸை பேஸா வச்சு தான் இருக்கும். சரியா? இதையும் மெர்ஜ் பண்ணி இன்னொரு ஸ்டெப் போடுவாங்க. அடுத்தது இங்க வர இப்ப உதாரணமா இது 2 கூட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன், 8 போடுவாங்க. அடுத்து இதையும் 2 ஆட் பண்ணி 16 போட்டிருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது இன்னொரு ஸ்டெப், இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா. இப்ப 2வது ஸ்டெப் என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா இது 2யும் சரியா இதுல இருந்து இது டிவைட் பண்ணி இந்த 16ல இருந்து இது டிவைட் பண்ணி இங்க என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2ன்னு போட்டிருப்பாங்க. சரியா? இது மாதிரி டிரைவ் பண்ணிருப்பாங்க. இதுதான் நம்ம என்ன சொல்லணும்னா லிங்கிங் கால்குலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? சில சமயம் ஒரு 10 ஒரு 9 கொடுக்குறாங்கன்னா 3 லிங்க் பண்ணி ஒரு ஆன்சர் ட்ரை பண்ணுவாங்க. சரியா? நம்ம அதை கரெக்டா பார்த்து ஐடென்டிஃபை பண்ணணும். சரிங்களா? உங்களுக்கு அதை எப்படி எதை லிங்க் பண்ணி இதை ட்ரைவ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கணும். சில சமயம் அப்படியே கொடுத்துருப்பாங்க. இப்ப 3 இது இன்புட் 3 7 5 9 6 4ன்னு ஒரு இன்புட் லைன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் நல்லா கேப் போட்டு கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இப்படி கொடுக்குறாங்கன்னா இதை ஒரு இன்புட்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருப்பாங்க, இதெல்லாம் அப்படி ஸ்கொயர் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸ்கொயர் பண்ணா 3னா 9, 7னா 49, 5னா 75, 9னா 81, 6னா 36, 4னா 16. அடுத்த லைன்ல என்ன பண்ணிருப்பாங்க, இதை அப்படியே ஆட் பண்ணி போட்டிருப்பாங்க. 9னா 9ன்னு அப்படியே போட்டிருப்பாங்க. இந்த 2 ஆட் பண்ணி சிங்கிள் டிஜிட்டா இப்ப 4 9 ஆட் பண்ணுவாங்க. 4 9 ஆட் பண்ண என்ன வரும், 13னா சிங்கிள் டிஜிட்னா 4, 2 5 ஆட் பண்ணுவாங்க 7, 8 1 ஆட் பண்ணுவாங்க 9, 3 6 ஆட் பண்ணுவாங்க 9, 1 6 ஆட் பண்ணா 7. இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா
அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா இது லிங்க் கூட பண்ணிருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு இதை வந்துட்டு கியூ பண்ணி கூட போடலாம். சரி, ஏதோ ஒரு கால்குலேஷன் இருக்கும். ஆனா ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒரு ப்ராப்பரான லாஜிக்ல ஒரு கால்குலேஷனை போட்டிருப்பாங்க. அந்த ப்ராப்பரான லாஜிக்கை நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். சரியா? கண்டிப்பா இது மாதிரி கேட்கறாங்கன்னா உங்களுக்கு மினிமம் 2ல இருந்து அதிகபட்சம் 5 கொஸ்டின் வரைக்கும் கேட்பாங்க. மினிமம் இது மாதிரி இந்த பேட்டர்ல, அதாவது இன்புட் அவுட்புட்ல இருந்து கேட்கறாங்கன்னா மினிமம் 2 கொஸ்டின், மேக்ஸிமம் 5 கொஸ்டின் வரைக்கும் கூட கேட்கலாம். சரிங்களா? ரைட். ஏன்னா சிங்கிள் கொஸ்டினுக்காக இது மாதிரி கேட்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம நம்பர் சீரிஸ் கொஸ்டின் மாதிரி நம்ம அது மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். ஆனா இது உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். சரியா? உங்களுக்கு அதுக்கான மெத்தட் நான் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஈஸியா இருக்கும். சரிங்களா? அந்த இடத்துல நீங்க கரெக்டா யோசிக்கணும். சரியா? அது கொஞ்சம் நல்லா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா தான் நிறைய ஐடியாவை கேதர் பண்ணிட்டு போகணும். சரியா? சும்மா 1 2 நான் இப்ப சொல்லித்தர 1 2 பேட்டர்ன் மட்டும் பார்த்துட்டு ஓகே நம்ம எப்படி வந்தாலும் அட்டன் பண்ணிடலாம் அப்படின்னு போகக்கூடாது. சரிங்களா? நீங்க அட்லீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு 30 to 40 மாடல், இதுல 30, மொத்தமா 3லயும் சேர்ந்து ஒரு 100 கொஸ்டின்ஸ், 100 மாடல் கொஸ்டின்ஸ். சரியா? ஒரு கொஸ்டினுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா 5 கொஸ்டின் வரும். சரியா? மினிமம் 5 கொஸ்டின், மினிமம் 2, மேக்ஸிமம் 5 வரும். அந்த மாதிரி இருக்கும். நீங்க ஒரு 100 மாடல்ஸ் நீங்க பார்த்துட்டு போகணும். சரியா? அந்த மாடலுக்கான லிங்க்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நம்ம அருண் அகாடமி டெலிகிராம் சேனல் இருக்குங்க. சரியா? எஸ்எஸ்சிக்காகவே நம்ம அருண் அகாடமி வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெலிகிராம் சேனல் வச்சிருக்காங்க. அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? அந்த இன்புட் அவுட்புட் இருக்கு இல்லைங்களா, இதுக்கான மெட்டீரியல்ஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். சரிங்களா? அதுல ரெகுலராகவே உங்களுக்கு நிறைய கண்டென்ட் ஷேர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க உங்க ப்ரிப்பரேஷனுக்காக. இதுவும் வந்துட்டு நாங்க ஷேர் பண்றோம், நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அதுக்கான டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சரிங்களா? நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுல கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? ரைட். அடுத்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் நம்பர் கால்குலேஷன்ஸ். இண்டிவிஜுவல் நம்பர்னா இது நான் இப்ப சொன்னதான் இண்டிவிஜுவல் நம்பர். சரியா? லிங்கிங்னா இப்படி போடுறது, ஒண்ணுக்கு ஒன்னும் லிங்க் பண்ணி போடுறது. 2 லிங்க் பண்ணுவாங்க, 3 லிங்க் பண்ணுவாங்க. இப்படி இது 2 இப்படி கூட லிங்க் பண்ணலாம். இப்போ 3யும் 5யும் 7யும் 9யும் லிங்க் பண்ண மாதிரி அடுத்தடுத்த நம்பரை கூட லிங்க் பண்ணி உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் வந்துட்டு கால்குலேட் பண்ணி போடுவாங்க. சரியா? இது என்னன்னா இண்டிவிஜுவல் நம்பர் கால்குலேஷன். ஒவ்வொரு நம்பர்லயும் தனிப்பட்ட நம்பர் கால்குலேஷன் பண்ணி இங்க போட்டுட்டே வந்துட்டு இருப்பாங்க. சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லெட்டர்ஸ், வேர்ட்ஸ், நம்பர்ஸ், ஹைபிரிட், இது மாதிரி எது வேணாலும் பண்ணுவாங்க. சில சமயம் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்படி கூட பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஸ்கொயர் நம்பர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்திருப்போம்ல, இப்படி பார்த்திருப்போம். இங்க ஒரு நம்பர், இங்க ஒரு நம்பர், இங்க ஒரு நம்பர், இப்படி பண்ணிட்டு ட்ரையாங்கிள் பேஸ்டு அரித்மெட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் இப்படி கொடுப்பாங்க. இங்க 3 இடத்துல இப்ப 3 4 இது 2 ஆட் பண்ணி இங்க 8ன்னு போட்டிருப்பாங்க. இங்க 4 இங்க 2 இது 2 ஆட் பண்ணி 6ன்னு போட்டிருப்பாங்க. சரி, இது 2 ஆட் பண்ணா 7 7 இது 2 ஆட் பண்ணா 6 இங்க 2 1 இது 2 ஆட் பண்ணா 3 அப்படின்னு போட்டிருப்பாங்க. சரி, அடுத்த ஸ்டெப்ல இதே மாதிரியே வந்துட்டு ஒரு நம்பர்ஸை கொடுப்பாங்க. சரியா? உங்களுக்கு வந்து நம்ம அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இங்க 3 இங்க 2 இந்த 4 அப்படியே என்ன பண்ணிருப்பாங்க, ரீஅரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. ஒவ்வொரு கார்னருக்கு அப்படியே ரீஅரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. சரி, இது மாதிரி கேட்பாங்க உங்களுக்கு. சரி, அதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸா கேட்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பேட்டர்ல கேட்டு போவாங்க ஒவ்வொரு ஸ்டெப்ஸையும். சரிங்களா? ரைட். ஸ்கொயர் வச்சு கூட கேட்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரி பேட்டர்ல நம்ம இண்டிவிஜுவல் கொஸ்டின்ஸா நம்ம பார்த்திருப்போம். இப்ப இப்படி ட்ரையாங்கிள் கொடுத்துட்டு இங்க 4 இங்க 5 இங்க வந்துட்டு இதை கூட்டி 9 கொடுத்துட்டா இப்ப நம்ம கிட்ட ஒரு மாதிரி இது மாதிரி கொடுத்துட்டு இங்க 1 இங்க 3 இங்க கொஸ்டின் மார்க்னு கேட்டிருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி இதுலயும் கேட்பாங்க, இன்புட் அவுட்புட்லயும் கேட்பாங்க. சரிங்களா? அது கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜ் போக போக அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சரிங்களா? இப்போதைக்கு இப்பதான் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ஃபண்டமெண்டல் தான் கேட்பாங்க, நீங்க பயந்துக்க வேண்டாம். இருந்தாலும் நான் அட்வான்ஸா உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். சரியா? ரைட். இதுலயும் உங்களுக்கு லெட்டர்ஸ், வேர்ட்ஸ், நம்பர்ஸ், ஹைபிரிட், மோஸ்ட்லி உங்களுக்கு அதிகமா வந்து நம்பர்ஸ்ல தான் கேட்பாங்க. சில சமயம் ஹைபிரிட் கேட்பாங்க. சரியா? சிலது நம்பர்ஸ் பாதி வேர்ட்ஸ் பாதி வச்சு அல்லது நம்பர்ஸ் பாதி லெட்டர்ஸ் பாதி வச்சு கேட்பாங்க. சரிங்களா? ரைட். அவ்வளவுதான் இதுக்கான ப்ராப்பர்ட்டி. இதுக்கு ஃபியூச்சர் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்கா சொல்ல முடியாதுங்க. சரி, அந்த அரித்மெட்டிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபியூச்சர்ஸ் சொல்ல முடியாது. சில சமுக்கு நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப் என்ன வருதுன்னு சொல்லலாம். இப்போ உதாரணமா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து இன்புட் லைன் 0 சொல்லுங்கன்னு சொன்னாங்கன்னா நீங்க இப்ப அந்த 49 இது என்ன வரும்னா இது அப்படியே ரூட் எடுத்தீங்கன்னா 7 வரும், இது அப்படியே ரூட் எடுத்தா 3 வரும், இது அப்படியே ரூட் எடுத்தா 5 வரும், இது அப்படியே ரூட் எடுத்தா 9 வரும், 36 ரூட் எடுத்தா 6 வரும், 16 ரூட் எடுத்தா 4 வரும். சரியா? இப்ப நம்மளால கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து ரிவர்ஸ் ஸ்டெப்பான 0 சொல்ல முடியும். ப்ரீவியஸ் ஸ்டெப் 0 சொல்ல முடியும். அதுவே இந்த ரெண்டாவது ஸ்டெப் இப்படி கொடுத்துருக்காங்களா 9 4 7 9 9 7 இது எப்படி வந்துச்சு, இதை அப்படியே ஆட் பண்ணி சிங்கிள் டிஜிட்டா மாத்தணும் இல்லையா? இப்ப இந்த ஸ்டெப்பை கொடுத்துட்டு ப்ரீவியஸ் ஸ்டெப்பை சொல்லுங்க அப்படின்னா நம்மளால டெஃபினட்டா சொல்ல முடியாது. இந்த இங்க என்ன வேணாலும் இருக்கலாம். இங்க 4 வருதுன்னா இங்க நம்பர் 13 கூட இருக்கலாம். அதாவது 4 சம் வர மாதிரி இங்க என்ன 22 கூட இருக்கலாம். நம்ம இதை கண்டிப்பா இந்த ஸ்டெப்பை நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா இதுல வந்துட்டு அந்த கொஸ்டினை தகுந்த மாதிரி அந்த லாஜிக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க சொல்ல முடியும். இதுல நான் டெஃபினட் ஃபியூச்சர்ஸ் வந்துட்டு இதான் வரும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இதுல ஃபியூச்சர்ஸ் இதான் வரும், இதுல ஃபியூச்சர்ஸ் இதான் வரும்னு சொல்லிட்டேன். ஆனா இதுல வந்து நம்ம டெஃபினட்டா இதான் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனாலதான் நான் அந்த ஃபியூச்சருக்கான பாக்ஸ் கொடுக்கல. புரியுதுங்களா? இதுக்கான ஃபியூச்சர் கிடையாது. சரியா? பர்டிகுலரா கிடையாது. நீங்களா தான் வந்துட்டு இதுக்கு போட முடியுமா முடியாதா அப்படிங்கிறது அந்த பேட்டர்னோட லாஜிக்கை வச்சு தான் நீங்க டிசைட் பண்ண முடியும். சரியா? இப்ப நான் சொன்னது இது வரைக்கும் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? ரொம்ப புரிஞ்சிருக்காது, ஒரு சிலருக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு இப்போ ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நீங்க சம்ஸை பார்த்தா தான் உங்களுக்கு 100% கிளாரிட்டி கிடைக்கும். சரியா? ரைட்.
இப்போ நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம பார்க்க போறது அதை சொல்லிடுறேன். இப்போ இதை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். சரிங்களா? இதை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம், இதை ரெண்டாவதா பார்த்துடலாம், இதை மூணாவதா பார்த்துடலாம். ஏன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இதை கேட்க வாய்ப்பு அதிகம் இருக்கு. அடுத்ததா இதை கேட்பாங்க. இது கடைசியா தான் கேட்பாங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா ஷிஃப்ட் ரூல் பேஸ் பண்ணி கேட்பாங்க. நார்மலா உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட்ல இருந்து இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். ரெண்டாவதா இது நீங்க பாத்துக்கலாம். சரியா? இதுக்கு மூணாவது ப்ரெஃபரன்ஸ் கொடுங்க. சரிங்களா? இதுக்கும் நான் ஈஸியான மெத்தட்லாம் சொல்லி கொடுத்துருவேன். நீங்க பயந்துக்கவே வேண்டாம். நீங்க டைரக்டா போடும்போது அது ரொம்ப கஷ்டம். சரியா? நான் உங்களுக்கு அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தனா ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். இதுதான் நீங்க கஷ்டம்னு சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்லயே போடுவீங்க. சரிங்களா? ரைட். இப்போ நம்ம பார்க்கலாமா? இப்போ அதை நீங்களே அசென்ட் பண்ணுங்க. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. இப்போ நம்மகிட்ட இது மாதிரி கொடுத்துட்டாங்க. இது மாதிரி தான் நம்மகிட்ட கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இன்புட்னு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஸ்டெப் 1, 2, 3 சொல்லுவாங்க. அந்த ஸ்டெப் 3 இஸ் த லாஸ்ட் ஸ்டெப்னு சொல்லியாச்சு. சரியா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது என்ன மெத்தட்னு கண்டுபிடிக்கிறதுனா எப்படி சார் பார்த்தோம்னா நமக்கு அரேஞ்ச்மெண்ட்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா உங்களுக்கு பாருங்க ஒரு ப்ராப்பரான லாஜிக்கலா அரேஞ்ச் ஆயிருக்குங்க. இதுக்கு மேல உங்களால என்ன பண்ண முடியாதுன்னா இதை ப்ரொசீட் பண்ண முடியாது. சரியா? இதுக்கு மேல உங்களால ஓகே ஃபைன். இதுக்கு மேல உங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னா இதை ப்ரொசீட் பண்ண முடியாது. சரிங்களா? இங்க பாருங்க, இது ஏ, இது இருக்கா, பி இருக்கா, இங்க ஏ பி ஏ பி ஹெச் டபிள்யூ ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. ஏ பி ஹெச் டபிள்யூ ஏ எம் ஓ இருக்கா. அப்படியே லாஸ்ட் ஸ்டெப் வாங்க. லாஸ்ட் ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா ஒரு லாஜிக்கா ஒரு அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கும். எப்படி இருக்கு பாருங்க, ஆல்பபெட்டிக் ஆர்டர் இருக்கு இல்லையா, ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் அது பாருங்க அப்படியே அசெண்டிங்ல இருக்காங்க. தெரியுதுங்களா? ஏ ஏ சரியா? அடுத்தது பி ஹெச், அடுத்தது என்ன வந்திருக்கு, எம். ஒரே நிமிஷங்க, ஜஸ்ட் மினிட். ரைட். இப்ப பாருங்க ஏ வந்திருக்கு, இது மாதிரி வந்திருக்கா. இப்ப இந்த லாஸ்ட் இப்ப பாருங்க ஏ ஏ பி ஹெச் எம் ஓ டபிள்யூ பாருங்க, ஆர்டர் ஆல்பபெட்டிக்கல். சரியா? இந்த ஆர்டர்ல தான் பண்ணுவாங்கன்னு நம்ம அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வவல்ஸ்ல ஸ்டார்ட் பண்ற லெட்டர்ஸை ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணலாம். ஏஇஐஓயூ இருக்கு இல்லைங்களா, ஏஇஐஓயூ இதை வந்துட்டு அவங்க ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கான்சனன்ஸ்ல ஸ்டார்ட் பண்ற லெட்டர்ஸ்ல அரேஞ்ச் பண்ணலாம். அப்போ அவங்க எப்படி வேணாலும் பண்ணுவாங்க. சரி, இப்படிதான் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. அல்லது வந்துட்டு என்ன பண்ணலாம், நம்பர் ஆஃப் லெட்டர்ஸை வச்சு அரேஞ்ச் பண்ணலாம். இப்ப 2 லெட்டர்ஸ் இருக்குன்னா ஃபர்ஸ்ட், 3 லெட்டர்ஸ் இருக்குன்னா செகண்ட், 4 லெட்டர்ஸ் இருக்குன்னா தேர்ட், அப்படி பண்ணலாம். சரிங்களா? அல்லது வந்துட்டு ஆட் அண்ட் ஈவன் கவுண்டிங் வச்சு அரேஞ்ச் பண்ணலாம். அரேஞ்ச்மெண்ட் இப்படி தான் பண்ணுவாங்களான்னு சொல்ல முடியாது நம்மளால. ஆனா நீங்க பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். சரியா? நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிருந்தீங்கன்னா என்ன லாஜிக்கலா அதை அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது உங்களால கண்டிப்பா சொல்ல முடியும். சரியா? இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. சரிங்களா? எப்படின்னா அசெண்டிங்ல, சில சமயம் டிசெண்டிங்ல பண்ணுவாங்க. இங்க வந்துட்டு கடைசியா வர லெட்டர்ஸோட வேர்டு இருக்கும், அதுக்கு அடுத்த கடைசி, அதுக்கு அடுத்த கடைசி அப்படின்னு வந்துட்டு இங்க ஆரம்பத்துல வர லெட்டர்ஸ் இப்படி அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? இதான் அரேஞ்ச்மெண்ட். சரி, அரேஞ்ச்மெண்ட் எப்படி பண்ணலாம்? ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல அசெண்டிங்ல பண்ணலாம், ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல டிசெண்டிங்ல பண்ணலாம், அல்லது வவல்ஸ் பேஸ் பண்ணி பண்ணலாம், கான்சனன்ட் பேஸ் பண்ணி பண்ணலாம், அல்லது நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் பேஸ் பண்ணி பண்ணலாம். சரிங்களா? இது மாதிரி பல விதமா பண்ணலாம். சரியா? இன்னும் நிறைய இருக்கு. சரி, எந்த லாஜிக்ல வேணாலும் அவங்க ஃப்ரேம் பண்ணிருப்பாங்க. ஆனா கண்டிப்பா ஒரு லாஜிக் இருக்கும். அந்த லாஜிக்கை நீங்க ஒன்ஸ் நீங்க அதை டீகோட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா அது கீழே கேட்டிருக்கிற கொஸ்டினுக்கு உங்களால ஆன்சர் பண்ண முடியும். சரியா? ரைட். இப்ப இது புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்ப நம்ம இதை வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண போறோம். சரியா? நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே ஒரு இன்புட் லைனை கொடுத்துட்டு அதை பேஸ் பண்ணி 2-3 கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஆனா சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமைஸ்டா ஒரு இன்புட் லைனை கொடுத்து வச்சுப்பாங்க. சரியா? இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். சரிங்களா? நீங்க உட்காந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும். சரியா? அதுக்கு நான் ஒரு சின்ன ட்ரிக் சொல்லி தரேன். சரிங்களா? இப்போ உதாரணமா இங்க கவனிங்க. இப்ப நம்ம இந்த இன்புட்டை போட போறோம். லிசன் பண்ணுங்க. நான் முதல் டைரக்ட் மெத்தட சொல்லிட்டு உங்களுக்கு அப்புறம் நான் ஷார்ட் கட் சொல்லி தர போறேன். சரியா? நல்லா லிசன் பண்ணணும். இப்போ உதாரணமா இங்க பாருங்க, இதை நான் சொல்றேன் கவனிங்களேன். இப்ப எபோ எபோ பட் நான் வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எடுத்துக்கிறேன். இன்கேஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர் சேமா இருந்துச்சுன்னா அடுத்த லெட்டர் எடுத்துக்கிறேன். சரியா? ஹேஷ், அப்புறம் ஒர்க், அடுத்தது ஆஷ், அடுத்தது மார்க்கெட், அடுத்தது என்ன அப்படின்னா ஆஃபீஸர். இப்படி இருக்குங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டெப் 1ல வந்து பாத்தீங்கன்னா ஏ அப்படியே தான் இருக்கு, ஏபி அங்கேயே தான் இருக்கு. ஏன்னா அதை அரேஞ்ச் பண்ண முடியாது, அது ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ணி தான் இருக்கு. இப்ப ரெண்டாவது என்ன பண்றோம்னா இந்த ஏஎஸ் அங்க எடுத்துட்டு வரும். சரியா? ஏஎஸ் பாருங்க, இது ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வரணும், இத செகண்ட் எடுத்துட்டு வரணும். சரிங்களா? பி வந்து தேர்ட் வரும், ஃபோர்த் என்ன வரும், இது ஹேஷ் வந்து ஃபோர்த் வரும், மார்க்கெட் என்ன வரும், 5 வரும். சரிங்களா? ஆபீசர் வந்து 6 வரும். கடைசி லெட்டரா எது வரும் அப்படின்னா W7 வரும். இது புரியுதா உங்களுக்கு?
இந்த ஆர்டர் தான் நம்ம அரேஞ்ச் பண்ண போறோம். இப்போ ஒன்ஸ் இதை அரேஞ்ச் பண்ண பிறகு சரியா, உங்களுக்கு ஒரு சில சமயம் இது மாதிரி ஒன்னு அரேஞ்ச் பண்ணிட்டு வருவாங்க, ரெண்டு அரேஞ்ச் பண்ணிட்டு வருவாங்க. சரியா, இப்போ அரேஞ்ச்மெண்ட்ல இது என்ன மெத்தட் அப்படின்னு கேட்டோம்னா புஷ் மெத்தட். புஷ் மெத்தட்னா என்னன்னா, ஒன்ஸ் இது வந்து இங்க அரேஞ்ச் ஆச்சுன்னா மீதி லெட்டர்ஸ் எல்லாம் ஒரு ஸ்டெப் என்ன ஆகும்னா ஃபார்வர்ட் ஆயிக்கும். பாருங்க, அடுத்தது பி இங்க வந்துருச்சா, அப்புறம் ஹெச் இங்க வந்துருச்சா, அப்படிங்க பாருங்க, இது அப்படியே இதே ஆர்டர்ல ஆர்டர் மாறாம அப்படியே வந்துடும். இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, என்ன சொல்லுவோம், புஷ் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புல் மெத்தட்னா ஒண்ணும் இல்லை, இங்க ரிவர்ஸ்ல இருந்து அரேஞ்ச் ஆயிட்டு இருக்கும். இங்க அதாவது ரைட்ல இருந்து லெஃப்ட் அப்படியே அரேஞ்ச் ஆயிட்டே வரும். இது என்ன ஆகுது அப்படின்னா உங்க லெஃப்ட்ல இருந்து ரைட்ல அப்படியே அரேஞ்ச் ஆயிட்டே போகுது. சரியா, புஷ் மெத்தட்னா என்னது, இங்க இருந்து அரேஞ்ச் ஆயிட்டே போகும். புல் மெத்தட்னா அது இங்க இருந்து அரேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். அவ்வளவுதான். சரியா, இப்ப ரெண்டாவது ஸ்டெப் என்ன வரும் நீங்களே சொல்லிடலாம். இப்ப ஏபி அரேஞ்ச் ஆனது அப்படியே தான் இருக்கும். இந்த ஏ வந்துட்டு ஏஎஸ் அப்படியே தான் இருக்கும். அடுத்தது என்ன வரும்னா பட் ஆல்ரெடி அரேஞ்ச் ஆகி தான் இருக்கு இல்லையா, பட் பி பட்டை வந்து அப்படியே போட்டுக்கலாம். இந்த ரெண்டாவது ஸ்டெப்ல பட் ஆல்ரெடி அரேஞ்ச் ஆகி தான் இருக்கு, அப்படியே போட்டுக்கிட்டு இப்ப அதே மாதிரி ஹேஷும் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி அரேஞ்ச் ஆகி தான் இருக்கு. சரியா, அப்ப அடுத்தது என்ன வரும், ஹெச்சுக்கு அடுத்தது என்ன வரும், ஹெச் நாலாவது, அஞ்சாவது என்ன வரும்னா மார்க்கெட். இந்த மார்க்கெட்டை கொண்டு வந்து இங்க போடணும் நீங்க. சரியா, மார்க்கெட் அஞ்சாவது இருக்கு இல்லையா, அதை இங்க போடணும். சரியா, அதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் என்ன இருக்கோ அது அப்படியே நீங்க போடலாம். மார்க்கெட்டுக்கு அப்புறம் என்ன இருக்கு, ஒர்க் இருக்கு. இந்த ஆறாவது அப்படியே இந்த ஆறாவதா, இது மார்க்கெட் என்ன அஞ்சாவது, ஆறாவது வந்துட்டு இந்த ஒர்க்கும் இந்த ஆறாவது அப்படியே தான் வந்துடும். இப்போ மூணாவது ஸ்டெப்ல என்ன வரும், ஏபி அப்படியே வரும். இதோட ப்ரீவியஸ் ஸ்டெப்ல அரேஞ்ச் இருந்தா அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. பி ஹெச் அப்புறம் மார்க்கெட்டு. இந்த இடத்துல என்ன ஆகுனா ஓ இந்தாண்ட வந்துடும், டபிள்யூ இந்தாண்ட போயிடும் இல்லையா, ஓ இந்தாண்ட வந்துடும், டபிள்யூ இந்தாண்ட போயிடும். சரியா, ஓகே. இப்ப கம்மி வேர்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா இது மாதிரி அரேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ நம்ம கிட்ட ஒரு 5 வேர்ட்ஸ் 20 வேர்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னா இப்படி உட்காந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். இது 3 ஸ்டெப்ல முடிஞ்சு போச்சு. சில சமயம் 7 ஸ்டெப் 8 ஸ்டெப் 10 ஸ்டெப்லாம் வரும். அப்ப நமக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். சரிங்களா, அதுக்கு நான் ஒரு மெத்தட் சொல்றேன், அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா, ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. சரி, இப்ப கவனிங்க பார்க்கலாம். இது பாருங்க, ஸ்டெப் 2 வந்து நம்ம கொடுத்துட்டாங்க. நம்ம கிட்ட என்ன கொடுத்துட்டாங்க, ஸ்டெப் 2 கொடுத்துருக்காங்க. ஏ பி த ரோபர்ட் வுட் டெலிவர்ட் இன் கண்டெய்னர்னு கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு டெஃபினெட்லி இன்புட் கேட்டிருக்காங்க. சரிங்களா, இது பார்த்தோன்னே நம்ம சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ண சொல்லிட்டோம். அரேஞ்ச் பண்ணா ஒரு ப்ராப்பர் லாஜிக்ல அரேஞ்ச் ஆயிருக்கும். லாஸ்ட் ஸ்டெப்னு கொடுத்துருப்பாங்க. இதுக்கு மேல நம்ம அதை ப்ரொசீட் பண்ண முடியாது. சரியா, அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அரேஞ்ச் பண்ண சொல்லுவோம். அரேஞ்ச்மெண்டோட மெயின் ஃபியூச்சர் உங்களுக்கு என்ன சொன்னேன், நம்மளால ப்ரீவியஸ் ஸ்டெப்பை கண்டுபிடிக்க முடியாது. வி cannot find previous steps. அப்படிங்கும்போது இந்த கொஸ்டின்ல பாருங்க, நம்ம கிட்ட கேட்டிருக்கிறது என்னது, என்ன கேட்டிருக்காங்க, நம்ம கிட்ட கொடுத்தது செகண்ட் ஸ்டெப்பை கொடுத்தாச்சு. நம்ம கிட்ட கேட்டது டெஃபினெட்லி பி இன்புட், எது வந்துட்டு இன்புட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியுமா, முடியாது. அப்ப நீங்க என்ன சொல்லலாம், cannot be determined உங்க ஆன்சரா போடலாம். கிளியரா புரியுதுங்களா உங்களுக்கு, ரைட். இப்ப இந்த கொஸ்டினுக்கு வாங்க. இப்ப இந்த கொஸ்டின், இப்ப நம்ம கிட்ட இது மாதிரி கொடுத்துட்டாங்க, சேஞ்ச்டு பேட்டர்ன் பேஸ்டு ஆன் த நியூ சிலபஸ். இப்ப நம்ம நடத்துறது தான் இது. சரிங்களா, நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தான் நடத்திட்டு இருக்கோம். இந்த இன்புட்டை கொடுத்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டெப் வில் பி த லாஸ்ட் பட் ஒன் என்ன அர்த்தம், கடைசிக்கு முந்தைய ஸ்டெப் எதுன்னு கேட்குறாங்க. சரியா, இப்போ நம்ம உட்காந்து எல்லா ஸ்டெப்ஸையும் போட்டுட்டு இருக்கணும். சரியா, இதுக்கு நம்மளால டைம் வந்துட்டு மேனேஜ் பண்ணது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த மெத்தட்லயும் நீங்க போட்டீங்கன்னா சரிங்களா. அப்ப என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க எது ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் வரும்னு ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் மொதல் வந்துட்டு நம்பர்ஸ் போட்டுருங்க. சரியா, அதுக்கான நான் டெக்னிக் சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நீங்க நம்பர்ஸ் போட்டுருணும். சரியா, எது வரும், ஏ பி வந்து ஒன்னாவதா வரும். சரியா, ஏபிசிடி ஆல்பபெட்டிக்கல் சொல்லி பாருங்க, எது ஒன்னா வரும், இதுதான் ஒன்னு வரும். சரியா, ஏ பி வரும். அடுத்து சி இருக்கா, சி இங்க இருக்கு, இது ரெண்டாவது வரும். ஏபிசி டி ஏபிசிடி இஎஃப் ஜிஹெச் ஐஜேகேஎல்எம் என்னா, என் வந்துட்டு மூணாவது வரும். எம்என் ஓ வந்து நாலாவது வரும். எம்என்ஓ பி வந்துட்டு அஞ்சாவது வரும். பி கியூஆர் எஸ் வந்துட்டு என்ன வரும், ஆறாவது வரும். டி வந்து ஏழாவது வரும். சரியா, நம்பர்ஸ் புரியுதுங்களா, எப்படி நான் அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல முதல் நம்பர் அரேஞ்ச் பண்ணுங்க. நீங்க இந்த பேட்டர்னை டிசைட் பண்ணுங்க, என்ன பேட்டர்ல நம்ம அரேஞ்ச் பண்ணுங்கிறது இந்த இன்புட்டை வச்சு தான் நீங்க டிசைட் பண்ணும். அவங்க கொடுத்துருக்காங்களா இன்புட்டை பண்ணி கடைசி ஸ்டெப்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்களே, அதை வச்சு தான் நீங்க டிசைட் பண்ணும். சரி, அரேஞ்ச்மெண்ட் கண்டுபிடிச்சு இதுக்கு ஆன்சர் வந்து கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டோம். அதான் இதுக்கான ஆன்சரும் சொல்லிட்டோம். இப்ப இதுக்கு அதை வச்சுதான் நம்ம நம்பர்ஸ் வந்து அசைன்மெண்ட் பண்ணிருக்கோம். சரியா, இன்கேஸ் வந்துட்டு இது வந்து அசெண்டிங்ல எடுக்கிறாங்க, அதாவது ஃபர்ஸ்ட் லெட்டர் செகண்ட் லெட்டர் தேர்ட் லெட்டர் ஆல்பபெட்டிக்கல் வந்து அந்த ஆர்டர்ல, அதே கடைசில இருந்து அரேஞ்ச் பண்ணாங்கன்னா நீங்க என்ன பண்ணும், இசட்டா இருக்கிறதுக்கு ஒன்னு கொடுக்கணும். சரி, அப்படியே ரிவர்ஸ்ல இருந்து வரணும். சரிங்களா, மறந்துடக்கூடாது. இப்ப வந்துட்டு எதுக்கு நம்ம 1 கொடுத்துருக்கோம்னா பிஇ ஏபிசி அப்புறம் டிஇஎஃப் ஏபிசிடி இஎஃப் ஜிஹெச் ஐஜேகேஎல் எம் என் அப்புறம் ஓ அப்புறம் பி அப்புறம் கியூஆர் எஸ் அப்புறம் டி.
இது புரியுதுங்களா ஃபர்ஸ்ட்? ரைட், அவ்வளவுதாங்க. இப்போ நம்ம கேட்கறது லாஸ்ட்டுக்கு முன்னாடி ஸ்டெப் என்ன கேட்கறாங்க. ரொம்ப சிம்பிளா நீங்க என்ன பண்ணலாம்னா மொதல் அந்த நம்பர்ஸை கரெக்டா எழுதுங்க. சரிங்களா? இந்தாண்ட உங்க ரைட் ஹேண்ட் சைடு நம்பர்ஸ் எழுதிக்கோங்க. 2 அதே ஆர்டர்ல, ஆர்டர் மாறாம 5 இந்த ஆர்டர்ல நீங்க நோட் பண்ணிருக்கீங்களா? இதே ஆர்டர் மாறக்கூடாது. சரியா? 2 5 அப்புறம் 1 அப்புறம் 4 அப்புறம் 7 அடுத்தது 3 அடுத்தது 6 இது எழுதியாச்சா? இப்ப நீங்க அடுத்ததா என்ன பண்ணணும் தெரியுமா? ஒவ்வொரு நம்பரா இங்க கொண்டு வந்துடணும். சரியா? எப்படின்னா ஆர்டரா கொண்டு வரணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆர்டரா கிடையாது இல்லையா? ஆமா தானே? ஜம்பிள்டா இருக்கு. நம்ம தான் ஆர்டர் பண்ணணும், அவ்வளவுதான். இப்போ ஒரு சீக்வன்ஸ் பண்ண போறோம். இங்க என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் 1 எடுத்துட்டு வர போறோம். சரியா? 1க்கு அடுத்தது இங்க என்ன நம்பர் இருக்குன்னு பார்க்கணும். 1க்கு அடுத்தது இங்க என்ன நம்பர் இருக்கு? 1க்கு அடுத்தது என்ன நம்பர் லாஜிக் ஆர்டரா வரும்? 2 வருமா? இந்த பார்க்கு தானே 2 இருக்கா? அப்ப அந்த 2ஐயும் இங்க எடுத்துட்டு வந்துடும். நான் சொல்றது புரியுதுங்களா? இந்த 1 எடுத்துட்டு வந்துட்டோம். இப்ப அங்க 1 இல்ல. இந்த இடத்துல 5க்கு அடுத்தது 4 தான் இருக்கு. 1 இல்ல. சரியா? இப்ப அடுத்தது 1க்கு அடுத்த நம்பர் ஆர்டர்ல என்ன வரும் அப்படின்னா 2 வரும். இந்த 2 இங்க தூக்கிட்டு வந்துருங்க. இப்ப என்ன பண்றீங்கன்னா இதை வைண்ட் அப் பண்ணிக்கோங்க. ஏன் வைண்ட் அப் பண்ண சொல்றேன் அப்படின்னா 2க்கு அடுத்த நம்பர் 3 இங்க இருக்கா பாருங்க. இப்ப இங்க 2 இல்ல. இந்த பார்க்கு அடுத்தது இங்க 5 தான் இருக்கு. ஆனா பார்க்கு அடுத்தது 3 இருந்துச்சுன்னா அதையும் நீங்க இங்க எடுத்துட்டு வரணும். இப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சரியா? இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுக்கு என்னன்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1 2 5 4 7 3 6 1 2 5 4 7 3 6 தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சரியா? இப்ப செகண்ட் ஸ்டெப் நம்ம போடலாமா? செகண்ட் ஸ்டெப் பாருங்க. இங்க 3 எடுத்துட்டு வாங்க. இந்த 3 அப்படிங்க எடுத்துட்டு வாங்க. 3க்கு அடுத்த நம்பர் என்ன? 4. ஆனா இந்த பார்க்கு அடுத்தது என்ன இருக்கு? 5 தான் இருக்கு. 4 இல்ல இல்லையா? அப்ப இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. சரியா? இப்ப 3 இங்க கிடையாதுங்க. சரியா? இப்ப 7க்கு அடுத்த நம்பர் என்ன இருக்குன்னா 6 தான் இருக்கு. 3 கிடையாது. இப்ப செகண்ட் ஸ்டெப் ஆஃப் த ஃபாலோயிங் இன்புட் என்னன்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன சொல்லணும்? 1 2 3 1 2 3 இந்த வேர்டு இருக்கும் ஃபர்ஸ்டா, இந்த வேர்டு செகண்டா இருக்கும், இந்த வேர்டு தேர்டா இருக்கும். அப்புறம் என்ன வேர்டா இருக்கும்? ஃபிஃப்த் வேர்டா இருக்கும். தேர்ட் வேர்டுக்கு அடுத்து ஃபிஃப்த் வேர்டு ஃபோர்த் வேர்டு செவன்த் வேர்டு சிக்ஸ்த் வேர்டு வந்துட்டு அடுத்த ஆர்டர்ல இருக்கும். எப்பனா செகண்ட் ஸ்டெப்ல. இப்ப நம்ம கிட்ட தேர்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவீங்க தேர்ட் ஸ்டெப்னா? இங்க இந்த பார்க்கு அடுத்து 5 இருக்கா? இங்க 4. இந்த 4 இங்க கொண்டு வந்துருங்க. 4க்கு அடுத்து என்ன நம்பர் வரும்? 4க்கு அடுத்தது 5 வருமா? இங்க 5 இருக்கு பாருங்க. ஏன்னா இங்க 2 கிடையாது இப்ப. சரியா? அதை மைண்ட்ல வச்சுக்கணும், மறந்துடக்கூடாது. 2 இங்க இல்ல, அதனாலதான் அடிச்சிடுறேன். சரியா? இப்ப 4 அங்க கொண்டு போயாச்சு. 4க்கு அடுத்து இங்க என்ன இருக்கும்? 5 தான் இருக்கு. 5 இருக்கா? 5 இங்க எடுத்துட்டு வாங்க. 5க்கு அடுத்த நம்பர் அடுத்து என்ன இருக்கு? 7 இருக்கு. 6 இருந்துச்சுன்னா ஓகே, அதையும் இங்க கொண்டு வந்துடலாம். இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்ப மூணாவது ஸ்டெப் என்னன்னு கேட்டாங்கன்னா 1 2 3 4 5 7 6ங்க. இதுதான் மூணாவது ஸ்டெப். சரியா? இப்ப லாஸ்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் லாஸ்ட் ஸ்டெப்பா இருக்க போகுது. ஏன்னா இந்த 2 நம்பர் அரேஞ்ச் ஆனா முடிஞ்சு போச்சு தானே. இப்ப 5 இங்க இல்ல. இப்ப பார்க்கு இந்தாண்ட ரைட் சைட்ல ஃபர்ஸ்ட் நம்பரா என்ன இருக்குன்னு கேட்டாங்கன்னா நீங்க 7 தான் சொல்லணும். சரியா? இதெல்லாம் இப்ப இந்தாண்ட கொண்டு வந்தாச்சு. இந்தாண்ட இல்ல, இப்ப இந்தாண்ட கொண்டு வந்தாச்சு. இப்ப இது என்ன சொல்லலாம்? இங்க 6 இங்க 7 அவ்வளவுதாங்க. இப்ப நம்ம கேட்கறது என்னன்னா லாஸ்ட் பட் 1 எதுன்னு கேட்கறாங்க. கடைசிக்கு முந்தைய ஸ்டெப் எதுன்னு கேட்கறாங்க. அப்ப நம்ம ஆன்சர் என்ன சொல்லணும்? தேர்ட் ஸ்டெப் தான் நம்மளோட ஆன்சர்னு சொல்லணும். சரியா? கடைசி ஸ்டெப் என்னன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும்? ஃபோர்த் ஸ்டெப் தான் அதோட கடைசி ஸ்டெப். இதுக்கு மேல நம்ம அரேஞ்ச் பண்ண முடியாது. இதுதானே நம்ம அரேஞ்ச்மெண்டோட மெயின் ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தோம். மெயின் ஃபியூச்சரா இதானே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ரைட். அப்ப இது என்னது? இதான் லாஸ்ட் ஸ்டெப் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? மெயின் ஃபியூச்சரா லாஸ்ட் ஸ்டெப் இருக்கும். முன்னாடி போக முடியாது, பின்னாடி போகலாம் அப்படின்னு பார்த்தோம். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன் தான். புரியுதுங்களா? நம்ம இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணோம்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும். கம்மி வேர்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா கூட பிரச்சனை இல்லை. அதிகமான வேர்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னா நம்ம இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணும்போது டைம் அதிகமாகும். சரியா? இப்ப இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டினுக்கு நமக்கு டைரக்டா லாஸ்ட் ஸ்டெப். இப்ப என் கூடயே நீங்க போடலாம். சரிங்களா? தாராளமா என் கூடயே நீங்க போடலாம். கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் வரும். சரிங்களா? இப்ப கவனிங்க. இதுல ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர்ல ஆல்பாபெட்ஸ் சொல்லி பாருங்க. ஏ வந்துட்டு ஏனா 1, ABCD, இ வந்துட்டு 2, EFGH, ஹெச் வந்து பாருங்க 3 ஹெச் இருக்கு. EFGH 3 இருக்கு. இந்த ஹெச்ல எது வந்துட்டு அடுத்தா வரும்னா இ இருக்கிறது தான். ஹெச்சுக்கு அடுத்த லெட்டர் பார்க்கணும் நீங்க. ஹெச்சுக்கு அடுத்த லெட்டர் என்ன இருக்கு? ஈயா. இது வந்துட்டு மூணாவது லெட்டரா வரும். மூணாவது வேர்டா வரும். ABCD EFGH IJ ஐ ரெண்டுலயுமே இருக்கு. அப்ப ஐக்கு முன்னாடி எம் வருமா? இது எம் வந்துட்டு முன்னாடி வருமா? எஸ் வருமா? ஆல்பாபெட்ல சொல்லி பார்க்கணும் நீங்க. GHIJKL M இதுதான் வந்துட்டு நாலாவது வரும். M IJKL M NOPQR S வந்துட்டு அஞ்சாவது வரும். சரியா? அப்புறம் ஹெச்சுக்கு அடுத்தது இந்த லெட்டருக்கு அடுத்தது எது வரும்? EFGH IJKL MNO வந்துட்டு ஆறாவது வரும். நான் எப்படி போட்டேன்னு புரியுதுங்களா? முதல் ஆல்பாபெட்டா ஆர்டர்ல சொல்லி பாருங்க. இது ஏ, இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணோம். சரியா? ஏ வரும், ABCD இ வரும். அடுத்ததா இக்கு அடுத்தது என்ன வரும்னா EFGH ஹெச் தான் வரும். ஹெச் பாத்தீங்கன்னா 3 இருக்கு.
அப்ப ஹெச்ல இந்த ரெண்டாவது லெட்டர் எதை முன்னாடி வரும்னு பார்க்கணும். ஏபிசிடி இ வரும், இஎஃப்ஜிஹெச் ஐ வந்துட்டு ஈ கருத்து தானே வரும். அப்ப இதை நீங்க மூணாவதா போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இந்த எம் வருமா எஸ் வருமானா எம் தானே முன்னாடி வரும் இல்லையா? எம் வந்து 13வது லெட்டரா வரும் இல்லையா? ஆமா தானே, இதுதான் நமக்கு முன்னாடி வரும். இது வந்துட்டு பாத்தீங்கன்னா 19 லெட்டரா வரும். அப்ப இதுதானே முன்னாடி வரும். அப்ப இது பின்னாடி தான் வரும். அப்ப இது 4வது, இது 5வது வச்சுக்கணும். 6வது என்னவா இருக்கணும்னா இது எம் இதுக்கப்புறம் ஹெச்சுக்கு அப்புறம் ஹெச் வந்து 8வது லெட்டரா வரும். இது வந்துட்டு ஓ வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வரும். அப்ப இது வந்துட்டு 6வது லெட்டர் வச்சுக்கணும். அவ்வளவுதான். இப்ப லாஸ்ட் ஸ்டெப் சொல்லிடலாமா? இதை மட்டும் கரெக்டா தெளிவா நம்பர்ஸ் எந்த ஒரு குழப்பமும் இல்லாம கரெக்டா நம்பர்ஸ் போட்டீங்கன்னா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். சரியா? ஓகே. இப்ப பாருங்க, இப்ப அப்படியே எழுதிக்கலாமா? பாருங்க, 4 1 5 2 6 3. இப்ப நம்மகிட்ட கேட்கிற கொஸ்டின் லாஸ்ட் ஸ்டெப். நீங்க இங்க இருந்து எதை கொண்டு வரணும்? ஆர்டர் அரேஞ்ச் பண்ணணும்னா 1 கொண்டு வரணும். சரியா? அப்ப இங்க 1 போடணும். அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஏன் க்ளோஸ் பண்றேன்? 1க்கு அடுத்த நம்பர் 2 இருக்கணும். ஆனா ரைட் சைடு இந்த பார்ல 4 தான் இருக்கு. அடுத்தது 2 அப்படியே கொண்டு வாங்க, க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஏன் க்ளோஸ் பண்றேன்? இதுக்கு அடுத்த நம்பர் இங்க 3 இருந்தா க்ளோஸ் பண்ண மாட்டேன். ஆனா இங்க என்ன இருக்கு? 4 தான் இருக்கு. அப்ப இதை க்ளோஸ் பண்ணிருங்க. சரியா? சொல்றது புரியுதுங்களா? இப்ப 3 எடுத்துட்டு வரும்போது நான் கண்டினியூ, இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவ்வளவுதான். இது செகண்ட் ஸ்டெப். இது என்னன்னா தேர்ட் ஸ்டெப். 3 எடுத்துட்டு வரும்போது பாருங்க, 4 எடுத்துட்டு வரலாம், 5 எடுத்துட்டு வரலாம், 6 எடுத்துட்டு வரலாம். ஏன் அப்படின்னா 3 எடுத்துட்டு வந்துட்டேன்னா பாருக்கு அந்தாண்ட 4 இருந்துச்சுன்னா அடுத்த நம்பர், இந்த 3க்கான அடுத்த நம்பர் இந்த பாருக்கு அந்தாண்ட இருந்துச்சுன்னா தூக்கிட்டு வந்துடணும். சரியா? அப்புறம் 4க்கு அடுத்த நம்பர் என்ன இருக்கு? 5 இருக்கா? அப்ப 5 நீங்க தாராளமா தூக்கிட்டு வந்துடலாம். 5க்கு அடுத்த நம்பர் என்ன இருக்கு? 6 இருக்கா? 6ஐயும் தூக்கிட்டு வந்துடலாம். சரியா? நான் சொல்றது புரியுதுங்களா? இப்ப லாஸ்ட் ஸ்டெப் எதுன்னு கேக்குறாங்கன்னா நீங்க எதை ஆன்சரா போடணும்? 3 ஸ்டெப்ஸுங்க. 3 ஸ்டெப்ஸ் தான் இந்த கொஸ்டினோட, தேர்ட் ஸ்டெப் தான் இந்த கொஸ்டினோட, அதாவது இந்த இன்புட்டோட லாஸ்ட் ஸ்டெப். புரியுதுங்களா எப்படி போட்டோன்னு சொல்லிட்டு? எப்படி 3 4 5 6 எப்படி எடுத்து வந்தோம்னு புரியுதுங்களா உங்களுக்கு? ரைட். இப்ப பாருங்க, அடுத்து பாருங்க. இப்ப பாருங்க, who assembled and saw tiny living things ன்னு சொல்லியிருக்காங்க. இதோட தேர்ட் ஸ்டெப் என்னன்னு கேக்குறாங்க. இப்ப பர்டிகுலரா தேர்ட் ஸ்டெப் என்ன வரும்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப நம்ம நம்பர்ஸ் போட்டுக்கலாம். இப்ப பாருங்க, ஆல்பாபெட்டிக்கலா சொல்லி பாருங்க. AMN OPQR S. A 2 இருக்குன்னா N வருமா S வருமா அப்படின்னு பார்க்கணும். N வந்து 14 வரும், S வந்து 19 லெட்டரா வரும். அப்ப இதை நம்ம 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? 2 Aல இது ஃபர்ஸ்டா வரும். அடுத்த லெட்டர் பார்க்கணும். ரெண்டு லெட்டர் சேமா இருந்தா, போன தாட்டி நான் சொன்னல 3 H சேமா இருந்தா என்ன பண்ணணும்? அதே தான். இது 1ன்னு போடணும், இது என்ன பண்ணணும்? 2ன்னு போட்டுக்கணும். ABCDF A போட்டாச்சு. அடுத்துக்கப்புறம் என்ன வரும்? W வராது, S வராது, L வருமா? சரியா? L வந்துட்டு 12. இது வந்துட்டு 3வது. சரியா? அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா S வந்துட்டு என்ன வரும்? 4வதா வரும். சரியா? இப்ப 20 அதாவது 2 T இருக்குது வந்து 20th லெட்டர் வரும். சரியா? அது 19 வரும். இது வந்துட்டு 20வது லெட்டரா வரும் இல்லையா? 20 லெட்டர் வரும். ஆனா பாத்தீங்கன்னா இங்க I இருக்கு, இங்க H இருக்கு. EFGHI G, Hக்கு அப்புறம் தான் I வரும் இல்லையா? Hக்கு அப்புறம் தான் I வரும். அப்ப இது 5வதா போடுங்க, இது 6வதா போடுங்க. சொல்றது புரியுதுங்களா? ABCD சொல்லி பாருங்க. ABCDEFGH. H வந்து 8வது லெட்டர், I வந்துட்டு 9வது லெட்டர் இல்லையா? GHI தான் வரும் இல்லையா? அப்ப இது 5வது வரும், இது 6வது வரும். இது என்னவா இருக்கும்? 23வது லெட்டர் W 7வதா வரும். சொல்றது புரியுதுங்களா? இப்ப நம்ம தேர்ட் ஸ்டெப் கேட்டிருக்காங்க. சரியா? ரைட். வேகமா எழுத ஆரம்பிக்காதீங்க. இந்த மாதிரி வந்து நம்பர்ஸ் எழுதி அசைன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி முழு வேர்ட்ஸையும் எடுத்து எழுதிட்டு கூடாது. சரியா? எது சேமா இல்லையோ அது வரைக்கும் எடுத்துங்க. ஏ சேமா இருக்குன்னா AS எடுத்துக்கோங்க, AN எடுத்துங்க. நீங்க ரஃப் ஷீட்ல எழுதுவீங்களா? அப்ப இதை ஃபுல்லா எழுதாதீங்க. சரியா? அதை மட்டும் எழுதிட்டு நம்பர்ஸ் அசைன் பண்ணிட்டு டக்குன்னு ஆன்சர் போட்டுருங்க. 1 4 6 3 அப்புறம் என்னது 5. சரியா? இந்த நம்பர்ஸ் நான் கரெக்டா எழுதிருக்கேன்னா அது எழுதிட்டீங்கன்னாவே இது கிட்டத்தட்ட 50% போட்ட மாதிரி தான். சரியா? இதுல ஏதாவது தப்பு பண்ணோம்னா நமக்கு வர ஆன்சரும் தப்பாயிடும். சரியா? இப்ப தேர்ட் ஸ்டெப் பாருங்க. இங்க இருந்து இந்த 1 அங்க தூக்கிட்டு போய் போடுங்க. அவ்வளவுதான். 1க்கு அடுத்த நம்பர் 2 இங்க இருக்கா? இல்ல. அப்ப அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கம்ப்ளீட்டட். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லுவேன்? 1 7 2 4 6 3 5 அப்படிங்கிற அதுக்கான ரெஸ்பெக்டிவ் வேர்ட்ஸ் எடுத்து எழுதணும்னா அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்ப செகண்ட் ஸ்டெப் பாருங்களேன். செகண்ட் ஸ்டெப் என்னன்னா இந்த 2 எடுத்து இங்க எழுதுங்க. 2க்கு அடுத்த நம்பர் என்னது? 2க்கு அடுத்த நம்பர் 3. ஆனா 3 இல்ல. அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்ப அங்க 2 கிடையாது, 2ம் கிடையாது, 1ம் கிடையாது. அடுத்த தேர்ட் ஸ்டெப் தான் நம்மகிட்ட கேட்கறாங்க. தேர்ட் ஸ்டெப்ல என்னன்னா இந்த 3 கொண்டு வந்து இங்க எழுதுவோம். 3 எழுதிட்டு மீதி நம்பர்ஸ் எல்லாம் அப்படியே ஃபைனல்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா தேர்ட் ஸ்டெப்போட ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க. இப்ப தேர்ட் ஸ்டெப் 1 2 3 மட்டும் தான் அரேஞ்சா இருக்கும். இந்த 7 அப்படியே தான் இருக்கும், 4 அப்படியே தான் இருக்கும், 6 அப்படியே தான் இருக்கும். தேர்ட் ஸ்டெப்ல வந்துட்டு 4 இங்க வந்துரும்ல.
ஆமா தேர்ட் எடுத்துட்டோம்னா இங்க 7 இருக்கா, ஓகே ஓகே, அப்ப கொண்டு வர முடியாது. அப்படியே போட்டுங்க 4 6 5 அப்படியே போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். அப்ப என்ன வரும்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் என்ன வரும், ஃபர்ஸ்ட் வந்துட்டு அண்டு வரும், அண்டு, அப்புறம் வந்துட்டு செகண்ட் அசம்பிள்டு வரும், அசம்பிள்டு, அப்புறம் மூணுலயும் அசம்பிள்டு இருக்கு. தேர்டா என்ன வரும்னா லிவிங் வரும். தேர்டா லிவிங்னா இது 2 தான் ஆன்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மித்ததையும் செக் பண்ணிருங்க. சரியா? மற்றபடி 7வது வேர்டு என்னன்னா ஹூ இருக்குங்க. அப்ப இது ஆன்சர் கிடையாது, இது ஆன்சர் கிடையாது, இது ஆன்சர் கிடையாது. இது இருக்கலாம். இருந்தாலும் மித்த வருஷம் செக் பண்ணிக்கோங்க நீங்க. 4th என்ன அப்படின்னா சா இருக்கு. 6th என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 6th டென்னி இருக்கு. 5th வேர்டு வந்து கடைசியா வந்திருக்கு. 5th வேர்டு என்னது திங்ஸ். ஓகே, அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா தேர்ட் ஆப்ஷன் தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். கிளியரா புரியுதுங்களா? உங்களுக்கு அந்த பேசிக் கத்துக்க மட்டும் தான் கொஞ்சம் டைம் ஆகும். சரிங்களா? ஒரு 3 hours 4 hours ஆகும். ஒன்ஸ் நீங்க பேசிக் நல்லா கத்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ண அதுக்கப்புறம் நீங்க பார்க்கும்போது வித்தின் செகண்ட்ஸ்ல ஆன்சர் சொல்லிடுவீங்க. சரிங்களா? பெரிய கஷ்டமாலாம் இருக்காது. எப்படி இந்த 4 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும்னு புரியுதுங்களா? சரியா? இப்ப இதுக்கு பாருங்க, நம்பர்ஸ் நீங்க வேகமா எழுதிடலாம் இனிமே. சரியா? ஆல்பபெட்டிக்கலா அந்த நம்பர்ஸை நான் வச்சுக்கணும். இப்ப டீனா 20, சரியா? எஃப்னா 6, ஈனா 5, டபிள்யூனா 23, எம்னா 13, என்னா 14, ஆர்னா 18, கியூனா 17. நம்பரை நீங்க ரீகால் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. நீங்க சொல்லி பார்க்கறத விட நம்பர்ஸை நீங்க அந்தந்த லெட்டர்ஸ்க்கான நம்பர்ஸை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் இன்னும் ஈஸியா இருக்கும். ஏன்னா அது கண்டிப்பா நிறைய இடத்துல நம்ம யூஸ் ஆகும். சரியா? ரைட். அடுத்து பாருங்க, இதுல என்ன கேக்குறாங்க, which are the following the last step. இதுல கடைசி ஸ்டெப் எதுன்னு கேக்குறாங்க. கடைசி ஸ்டெப்னா நீங்க என்ன பண்ணணும், இதுக்கு 1ன்னு போட்டுக்கணும். ஏபிசிடியா, ஏஇஎஃப்ஆ, எஃப், இஎஃப்ஜிஹெச்ஐ, ஐ வந்துட்டு 3வது, இஎஃப்ஜிஹெச்ஐ, எஃப் வந்துட்டு 2 இருக்கா, சரி இருங்க ஒரு நிமிஷம். எஃப் 2 இருக்கு. எஃப்ஏ வந்துட்டு 2வது வரும், எஃப்ஓ வந்துட்டு 3வது வரும், இஎஃப் ஜிஹெச்ஐ வந்து 4வது வரும், ஐ ஜேகேஎல் எஸ், இந்த 2 எஸ் இருக்கு. 2 எஸ்ல வந்துட்டு இது வந்துட்டு ஆர் வந்துட்டு 18, டி வந்து 20. பாருங்க 2 சேமா இருக்கிறதுனால நான் சொல்றேன். இது வந்துட்டு ஆர் வந்து 18, டி வந்து 20. அப்ப வந்துட்டு எது வந்துட்டு முன்னாடி ஒரு 5வதா, இது 5வதா வரும், இது வந்துட்டு 6வதா வரும். சரிங்களா? இது வந்துட்டு என்ன வரும்னா 7வதா வரும். இது 20வது லெட்டர். எஸ் வந்து 19வது லெட்டர், டி வந்து 20வது லெட்டர். சரிங்களா? பாருங்க A1, ABCDE, எஃப், அப்புறம் GHIA, ஐ வந்து 4வது, ஐ JKL, MNOPQR, எஸ் சேமா இருக்கிறதுனால, இயும் சேமா இருக்கிறதுனால ஆர் வருமா டி வருமானு பார்த்தா ஆர் தான் வரும். சரியா? 18வது லெட்டரா வரும். டி வந்து எத்தனாவது லெட்டரா வரும், 20வது லெட்டரா வரும். சரியா? அப்ப இதுதான் முன்னாடி வரும், MNOPQR, எஸ். அப்புறம் டி பாருங்க 20வது லெட்டரா வரும், அது 7வதா போட்டுக்கிட்டேன். சரியா? இப்ப நம்ம லாஸ்ட் ஸ்டெப் ஈஸியா சொல்லிடலாமா? பாருங்க 7, 2, 4, 1, 5, 6, 3. இப்ப எல்லாத்தையும் நான் தூக்கிட்டு வர போறேன். கடைசி ஸ்டெப் வரைக்கும் ரொம்ப சிம்பிள் தான். 1 தூக்கிட்டு வர போறேன், க்ளோஸ் பண்ண போறேன். இது ஸ்டெப் ஃபர்ஸ்ட்னு எழுதிக்க போறேன். அடுத்தது இங்க 1 எடுத்துட போறேன், 2 தூக்கிட்டு வர போறேன். இது இங்க 7 இருக்கு, 2க்கு அடுத்து 3 வரணும், இங்க 7 இருக்கு. இதை நான் க்ளோஸ் பண்ண போறேன். சரியா? இப்ப இதை நான் கேன்சல் பண்ண போறேன். 3 தூக்கிட்டு வர போறேன். 3க்கு அடுத்து என்ன இருக்கணும், 4 இருக்கணும், அங்க 7 இருக்கு. அப்ப இந்த 3வது ஸ்டெப்பையும் நான் வைண்ட் அப் பண்ண போறேன். சரியா? அப்ப இங்க இருக்கிற 3 அடிக்க போறேன். சரியா? அப்புறம் 4 இங்க தூக்கிட்டு வர போறேன். 4க்கு அடுத்தது 5 இருக்கணும், இல்ல, இதை கேன்சல் பண்ண போறேன். அடுத்தது 5 இங்க தூக்கிட்டு வர போறேன். 5க்கு அடுத்தது 5வது ஸ்டெப்புக்கு அடுத்தது என்ன இருக்கணும், 5க்கு அடுத்தது 6 இருக்கணும். ஆனா இங்க 6 இல்ல, 7 இருக்கு, இதை வைண்ட் அப் பண்ணிக்கிட்டேன். சரியா? இப்ப 6 7 நான் வந்துட்டு என்ன பண்ணலாம், அடுத்தடுத்து எடுத்து வந்துடலாம். ஏன்னா 6 தூக்கிட்டு வந்தாவே அடுத்த நம்பர் 7 இங்க இருக்குது. அவ்வளவுதான். அப்ப இதோட லாஸ்ட் ஸ்டெப் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 6th ஸ்டெப் தான் இதோட லாஸ்ட் ஸ்டெப்பா இருக்கும். சொல்றது புரியுதுங்களா? ரைட். எப்படி இப்ப இந்த 5 அரேஞ்ச்மெண்ட் பண்ணலான்னு புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப இது என்ன மெத்தட் அப்படின்னா புஷ் மெத்தட். சரிங்களா? புஷ் மெத்தட்னா என்னது, பெரிய நம்பர்ல இருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் அப்படி அரேஞ்ச் பண்ணிட்டு போறது. சரியா? ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரை அசனிங்ல அரேஞ்ச் பண்ணி போறது. புஷ் மெத்தட்னா இங்க வர ஒவ்வொன்றா என்ன ஆகிட்டே இருக்கும், அப்படி அடுத்தது நவுந்துட்டு போகும். சரிங்களா? ரைட். இப்ப இதே பாருங்க, நான் வந்து என்னென்ன மெத்தட்ல அதை கேட்பாங்கன்னு சொன்னேன். 1 லெட்டர்ஸ் வச்சு கேட்கலாம், வேர்ட்ஸ் வச்சு கேட்கலாம், நம்பர்ஸ் வச்சு கேட்கலாம், ஹைப்ரிட்டா கேட்கலாம். இப்ப இது என்னன்னா உங்களுக்கு வேர்ட்ஸ் வச்சு கேட்டிருக்காங்க. சரியா? வேர்ட்ஸ் வச்சு புஷ் மெத்தட், அரேஞ்ச்மெண்ட், புஷ் மெத்தட், வேர்ட்ஸ் வச்சு கேட்டிருக்காங்க. இது பாருங்க, இது அதுதான். rearrange them in the following particular each of the following is the illustrations of input and steps of rearrangements. இது பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். 46, 185, 310, 436, 96 இது மாதிரி கொடுத்தாச்சா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நல்லா கவனிங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இருக்கிறதுலேயே கிரேட்டஸ்ட் நம்பரை இங்க கொண்டு வச்சுட்டு மீதி எல்லாம் அப்படி நான் வந்துச்சு. புஷ் மெத்தட் தான். சரியா? எப்படி பண்றாங்கன்னா டிசைனிங்ல பண்றாங்க. சரியா? இருக்கிறதுலேயே பெருசை கொண்டு வந்து இங்க வச்சுட்டு மீதியெல்லாம் நான் வந்துச்சு. அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றாங்க கவனிங்களேன். அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றாங்க பாருங்க,
அடுத்த ஸ்டெப்ல அடுத்தது இருக்கிறதுலேயே சின்னதை கொண்டு வராங்க பாத்தீங்களா, ஆல்டர்னேட்டா பண்ணிட்டு இருக்காங்க, பெருசு சின்னது. ஆனா இது புஷ் மெத்தட் தான். சரி, இது அரேஞ்ச்மெண்ட்ல வர புஷ் மெத்தட் தான். சரி, 39 கொண்டு வந்தாங்க. ரெண்டாவது சின்ன நம்பர், இருக்கிறது கிரேட்டஸ்ட் பெரிய நம்பரு, அடுத்தது கிரேட்டஸ்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர். அடுத்த ஸ்டெப்ல பாருங்க, ரெண்டாவது கிரேட்டஸ்ட் பெரிய நம்பரு, அடுத்தது ரெண்டாவது ஸ்மாலஸ்ட் நம்பர், அடுத்தது மூணாவது கிரேட்டஸ்ட் நம்பர். புரியுதுங்களா? 436. இப்ப கடைசி ஸ்டெப்பை பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். இதுக்கு மேல இந்த ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. இதோட நின்று போச்சு. இதுக்கு மேல ப்ராசஸ் பண்ண முடியாது. இதான் லாஸ்ட் ஸ்டெப். சரியா? பாருங்க, இருக்கிறதே பெருசு, இருக்கிறதே சின்னது, இருக்கிறதுலே ரெண்டாவது பெருசு, இருக்கிறதே ரெண்டாவது சின்னது, இருக்கிறதே மூணாவது பெருசு, இருக்கிறதுலே மூணாவது சின்னது, இருக்கிறதே நாலாவது பெருசு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சரியா? இப்ப நீங்க இதுக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், நம்பர்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்பர்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு நீ இதே மாதிரியே போடலாம். இப்ப உதாரணமா நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. இப்ப நீங்க வந்துட்டு கிரேட்டஸ்ட் பெருசு எது ஒன்னா வரும். இப்ப என்ன கேக்குறாங்க, which will be the first step கொடுத்த which of the following step 4 of an input. ஸ்டெப் 4 கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை கேக்குறாங்க. அப்ப இந்த கொஸ்டின் என்ன சொல்லுவோம், அரேஞ்ச்மெண்ட். நீங்க அரேஞ்ச்மெண்ட்டுக்குள்ளதான் இது வருதுன்னு முடிவு பண்ணாவே இதோட ஃபியூச்சர் உங்க மைண்ட்ல ஓடணும். இதோட ஃபியூச்சர் என்ன, நம்ம வந்துட்டு பின்னாடி போக முடியாது. சரியா? என்ன பண்ண முடியாது, பின்னாடி போக முடியாது. இதுக்குன்னு டெஃபினட் ஸ்டெப்ஸ் இருக்கும். சரியா? அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது தானே. அப்ப அந்த ஃபியூச்சரை வந்துட்டு இது என்ன பண்ணுது, வயலேட் பண்ணுதா? அதோட மெயின் கேரக்டர் என்னவோ அதை வந்துட்டு வயலேட் பண்ற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்ப அந்த கொஸ்டினுக்கு நம்ம என்ன சொல்லலாம், ஆன்சரு cannot be determined அப்படின்னு சொல்லலாம். இதுதான் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். புரியுதுங்களா? ரைட். இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். இதுக்கு பாருங்க, how many steps would be required to get the final output from the following input. சொல்லிடலாமா? நம்பர்ஸ் செலக்ட் பண்ணுங்க. இருக்கிறதுலே பெரிய நம்பர் எதுங்க வருது, 123. இதுக்கு 1ன்னு போட்டுக்கோங்க. இருக்கிறதுலே சின்ன நம்பர் எதுங்க வருது, இது 2. அடுத்தது போட்டாச்சா? இருக்கிறதுலே அடுத்த பெரிய நம்பர் என்ன, இது 3. இருக்கிறதுலே அடுத்த சின்ன நம்பர் என்ன, இது 4. இருக்கிறதுலே அடுத்த பெரிய நம்பர் என்ன வரும், இது வரும். சரியா? இருக்கிறதுலே அடுத்த சின்ன நம்பர் என்ன வரும், இது 5. சரி, ஐயோ தப்பா போட்டேன்னா ஒரு நிமிஷம். இது 1 போட்டு இது 2 போட்டேன். இப்ப 3 எதை போடணும், இதை போடணும். கவனமா போடணும். சரியா? 3 போடணும். நீங்க ப்ராக்டிஸ் பண்ண கேர்லெஸ் மிஸ்டேக்லாம் வராது. சரிங்களா? எப்பயோ 30 போட்டீங்கன்னா கண்டிப்பா கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவோம். எக்ஸாம்ல அது மாதிரி பண்ணீங்கன்னா முடிஞ்சு போச்சு. சரிங்களா? கேர்லெஸ் மிஸ்டேக்லாம் தப்பா பண்ணிடும், நெகட்டிவ் மார்க்கும் வந்துடும். நல்லா தெரிஞ்சது தப்பு பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு. சரிங்களா? இங்க பாருங்க, 3 போட்டாச்சு, இது 4 போட்டாச்சு. அடுத்த பெரிய நம்பர் என்ன வரும், அடுத்த பெரிய நம்பர் இது வருமா, இது 5. அடுத்த சின்ன நம்பர், மூணாவது சின்ன நம்பர் என்ன வரும்னா 37. 37 தான் வரும். இது 6. அடுத்த பெரிய நம்பர் என்ன வரும், 76 பெரிய நம்பர். அடுத்த சின்ன நம்பர் என்ன வரும், 8. எப்படி அரேஞ்ச் பண்ணணும் புரியுதுங்களா? இருக்கிறதுலே பெரிய நம்பரை ஃபர்ஸ்ட் போட்டுக்கிட்டேன். அடுத்தது இருக்கிறதுலே சின்ன நம்பரை ரெண்டாவதா போட்டுக்கிட்டேன். அடுத்தது இருக்கிறதுலே ரெண்டாவது பெரிய நம்பரை மூணாவதா போட்டுக்கிட்டேன். அடுத்தது இருக்கிறதுலே ரெண்டாவது சின்ன நம்பர் 4ன்னு போட்டுக்கிட்டேன். அது இருக்கிறதுலே 5வது பெரிய நம்பர், இருக்கிறதுலே அதாவது 3வது சின்ன நம்பர், 5 6 எப்படி போட்டோன்னு புரியுதுங்களா? குழப்பிக்காம போட்டுக்கணும். சரியா? இப்ப லாஸ்ட் ஸ்டெப் போட்டுடலாமா? லாஸ்ட் ஸ்டெப் பாருங்க, நீங்களும் அப்படியே ட்ரை பண்ணுங்க. ஆன்சர் ஏதாவது மிஸ் மேட்ச் ஆச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சார் இதுக்கு வந்துட்டு லாஜிக் மிஸ் ஆச்சு சார் அப்படிலாம் போடுங்க. சரிங்களா? புரியுதான்னு பாருங்க. சரிங்களா? லாஜிக் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுல்ல, எப்படி போடுறோன்னு புரியுதுல்ல உங்களுக்கு? சரி, இதோட லாஸ்ட் ஸ்டெப் போடுங்க பார்க்கலாம். இந்த 1 தூக்கிட்டு வாங்க, க்ளோஸ் பண்ணுங்க. இங்க 1 இல்லைன்னு வச்சுக்கணும். அதை 2 தூக்கிட்டு வாங்க, க்ளோஸ் பண்ணுங்க. சரியா? இதெல்லாம் பாருங்க, இப்ப நான் போடணும்னு அவசியமே இல்லை. இது 1வது ஸ்டெப், இது 2வது ஸ்டெப்னு உங்களுக்கு சொல்லணும்னு அவசியமே இல்லை. இப்ப நான் ஸ்லாஷ் போட்டாவே அது ஒரு ஸ்டெப். சரியா? புரியுதா உங்களுக்கு? 2 3 தூக்கிட்டு வாங்க, க்ளோஸ் பண்ணுங்க. 3 தூக்கிட்டு வந்தா 3 4 5 அப்படி வந்துடும்ல. ரைட். 3 4 அப்புறம் 5 4 5 வந்துருச்சு. 6 7 6 7 3 4 5 6 7 8 3 முடியுதே. நம்பர்ஸ் கரெக்டாக போட்டுருக்கணும் பாருங்க. ஆப்ஷன்ல நன்னாபிஸ் வந்தாவே நமக்கு ஒரு டவுட் வந்துடும், நம்ம போறதுல ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா அப்படின்ட்டு. இல்லையா? கரெக்டாக போட்டிருக்கனா? இதுக்குதுலேயே கிரேட்டஸ்ட் நம்பரை ஃபர்ஸ்ட் கொண்டு வரேன். அடுத்தது இதுதான் கிரேட்டஸ்ட் நம்பரு. நம்பர்ஸ் ஆர்டர் கட்டுறதுக்குன்னா 4 5 2 6 7 3 1 8. இதுல கிரேட்டஸ்ட் நம்பர் 1 இதுதான். இதுக்கு ஸ்மாலஸ்ட் நம்பர் 2. இதுல கிரேட்டஸ்ட் அடுத்த கிரேட்டஸ்ட் நம்பர் 3. அடுத்த ஸ்மாலஸ்ட் நம்பர் 4. அடுத்த கிரேட்டஸ்ட் நம்பர் 5. அடுத்த ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்துட்டு இதுதானே வரும் 6. அடுத்த கிரேட்டஸ்ட் நம்பர் வந்து 7. அடுத்த ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து 8. அப்ப அந்த கொஸ்டினுக்கு வந்து நன் ஆஃப் திஸ் வருதுன்னு நினைக்கிறேன்ல. 1 எடுத்திருந்தாச்சு, க்ளோஸ் பண்ணியாச்சு. 2 எடுத்திருந்தாச்சு, க்ளோஸ் பண்ணியாச்சு. 3 எடுத்திருந்தா 4 5 வந்துடும். அதுக்கப்புறம் 6 வந்துடும், 7 வந்துடும்.
8 வந்துடும், எல்லாமே வந்துடும். தேர்ட் ஸ்டெப் தான் வருது. இதுக்கு ஆன்சர் வந்து நன் ஆஃப் திஸ் வருதுங்க. சரிங்களா? நன் ஆஃப் திஸ் தான் வருது. நீங்க ஒரு தாட்டி வெரிஃபை பண்ணிடுங்க, போட்டு பாருங்க. சரியா? ரைட். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் வில் பி த, என்ன சொல்றாங்க, இப்போ ஏதாவது கொடுத்தாச்சு, தேர்ட் ஸ்டெப் ஆஃப் அன் இன்புட்னு கொடுத்தாரு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் வில் பி த, இது எதா வரும்னு கேட்குறாங்க. புரியுதுங்களா? இந்த ஸ்டெப்பை கொடுத்துட்டு இது எதா வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம அப்படியே ட்ரை பண்ணி போடணுங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம் நம்ம, இது இது இதே மாதிரி நம்பர்ஸ் போட்டுக்கோங்க. இது வந்துட்டு லார்ஜஸ்ட் நம்பர் 1ன்னு போட்டுக்கோங்க. ஸ்டெப் 3 கொடுத்துட்டாங்க. சரியா? லார்ஜஸ்ட் நம்பர் வந்துட்டு இது, அடுத்தது ஸ்மாலஸ்ட் நம்பர் இது, அப்புறம் 3 கொடுத்துட்டாங்க. 3 வந்துட்டு இது என்னன்னா கிரேட்டஸ்ட் நம்பர். இதுக்கு அடுத்தது சின்ன நம்பர் எது வரும், இது வருமா, 4. இதுக்கப்புறம் 5, இதில் இது 6, இதில் இது 6 போட்டாச்சு, இது 7, இதில் வந்து 8, அப்புறம் இது 9. அவ்வளோதான். சரிங்களா? என்னது 1 2 1 2 3 7 6 9 5 4 8 இப்படி போட்டாச்சா? ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப் எதில் வரும்னு கேட்குறாங்க. சரியா? இந்த ஸ்டெப் என்ன வரணும் நமக்கு, இங்கே 1, இங்கே 2, இங்கே 3, 36 என்ன போட்டோம், 36, 4, 502 என்ன போட்டோம், 5, 48 6 போட்டோம், 477 வந்துட்டு 7, 312. ஓ, இது வந்துட்டு என்ன வருதுன்னா 312 வந்துட்டு 312 9 வருது, 68 வந்து 8 வருது. ஓகே, கடைசி ஸ்டெப்புக்கு முன்னாடி ஸ்டெப்னு நினைக்கிறேன் இல்லையா? அது எத்தனாவது ஸ்டெப்பாக வரும் நீங்கள் பார்க்கணும். அப்போ 1 போட்டுக்கலாம், 2 போட்டுக்கலாம், 1 2 3 அப்படியே எல்லாத்தையும் கொண்டு வந்துடலாம் நம்மளுக்கு. இதுதான் 3வது ஸ்டெப்பு. ஓ, இது வந்து தேர்ட் ஸ்டெப்பு. ஓகே, இப்போ நம்ம 4th ஸ்டெப் போட போகிறோம். 4th ஸ்டெப் என்ன போடுவோம்னா 1 2 3 வரைக்கும் அரேஞ்ச் ஆயிருக்கும். தேர்ட் ஸ்டெப் வரைக்கும் 4th ஸ்டெப்ல என்னன்னா இங்கே 4 வரும். சரி, அதில் அடிச்சிடலாம். 4 வரும். 4க்கு அடுத்தது இங்கே என்ன இருக்குது, 7 இருக்குது. அப்போ அதை பண்ண முடியாது, 4 மட்டும் எடுத்துடலாம். அடுத்தது 4 எடுத்தாச்சு. 5க்கு அடுத்தது என்ன இருக்கும், 5 இங்கே எடுத்துட்டு வந்தோம்னா இங்கே 7 இருக்குது. அவ்வளோதான், இதையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். 7 இங்கே 6 எடுத்துட்டு வாங்க. 6க்கு அடுத்தது இங்கே 7 இருக்குது. 6க்கு அடுத்தது என்ன இருக்குது, 7. இது தேர்டு, இது 4th ஸ்டெப்பு, இது 5th ஸ்டெப்பு, இது 6th ஸ்டெப்பு. 6க்கு அடுத்து 7 இருக்குது. 7க்கு அடுத்து என்ன இருக்குன்னா 9ம் 8ம் அப்படியே எடுத்துட்டு வந்துடணும். ஏன்னா 9 8 அப்படியே தானே இருக்கணும் இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளது எத்தனாவது ஸ்டெப்பாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th ஸ்டெப் வரும். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 6. நான் எப்படி சொன்னேன்னு புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, அவ்வளோதாங்க. சரியா? ரைட். இப்போ நீங்கள் இந்த கொஸ்டினை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. லாஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகுதுன்னு ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். இந்த 4th ஸ்டெப் என்ன ஆகுதுன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். சரி, அந்த கொஸ்டினில் நீங்கள் ஆன்சர் ட்ரை பண்ணுறீங்களா? அடுத்த கொஸ்டின் அதுதான், நீங்கள் கவனமாக பாருங்க. நம்ம இது எல்லாமே புஷ் மெத்தடில் பார்த்துருக்கோம், புல் மெத்தடில் பார்த்துருக்கோம். புஷ் மெத்தட் புல் மெத்தட் என்னன்னு புரியுதுங்களா உங்களுக்கு? இங்கிருந்து அரேஞ்ச் ஆகிட்டே வருது அப்படின்னா புல் மெத்தட், இங்கிருந்து அரேஞ்ச் ஆகிட்டே போகுதுன்னா புஷ் மெத்தட். சரியா? அதாவது ரைட்லேருந்து லெஃப்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு புல் மெத்தட், லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போகுதுன்னா புஷ் மெத்தட். அவ்வளோதான். இது பாருங்க, இது வந்து என்னன்னு சொல்லுவோம்னா அந்த 3வது மெத்தட். நம்ம 3வது மெத்தடாக சொன்னால உங்களுக்கு என்ன மெத்தட்னா இன்டர்சேஞ்ச் அல்லது ஸ்வாப்னு சொன்னோம் இல்லையா? இதுலயே தான் இந்த மெத்தடுங்க, இன்டர்சேஞ்ச் அல்லது ஸ்வாப். அதுதான் வந்துருக்கு. இது என்ன பண்ணிருக்காங்க பாருங்களேன். லிசன் பண்ணுங்க. இது பாருங்களேன். இந்த இதெல்லாம் நீங்க கொஞ்சம் 17 வரைக்கும் எனக்கு ஆன்சர் ட்ரை பண்ணுங்க. ஆன்சர் ட்ரை பண்ணிட்டு என்ன வருதுன்னு பாருங்க. இது என்ன மெத்தட்னா இதுவும் அதே மாதிரி தான். 117 இங்கே கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. 117 இங்கே கொண்டு வந்துட்டாங்க. மித்ததெல்லாம் அப்படியே நவுத்திக்கிட்டாங்க. சரியா? அடுத்தது இங்க 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 ஒரு இங்கே என்ன பண்றாங்கன்னா ஆல்டர்னேட்டா இங்க ஒரு அரேஞ்ச்மெண்ட், அடுத்தது இங்க ஒரு அரேஞ்ச்மெண்ட், அடுத்து இங்க ஒரு அரேஞ்ச்மெண்ட், அடுத்தது இங்க ஒரு அரேஞ்ச்மெண்ட், அப்படி பண்றாங்க. புரியுதுங்களா? இதை நம்ம என்ன சொல்லலாம், புஷ் அண்ட் புல் மெத்தட்னு சொல்லுவோம். இங்கேயும் அரேஞ்ச்மெண்ட் நடந்துட்டே வரும், அடுத்ததுல இங்க ஒரு அரேஞ்ச்மெண்ட் வரும். பாருங்க, உதாரணமா இப்ப 307 இங்க எடுத்து வந்ததுனால மீதி எல்லாம் பாருங்க அப்படியே வந்து என்னாச்சு, இதான் வந்துருச்சு. இதான் புல். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்தாண்ட இந்த 36 இங்க எடுத்துட்டு வந்துட்டாங்க. இங்க கிரேட்டஸ்ட் நம்பர் அரேஞ்ச் பண்றாங்க, இங்க ஸ்மாலஸ்ட் நம்பர்ல இருந்து கிரேட்டஸ்ட், இங்க கிரேட்டஸ்ட் இருந்து அப்படியே ஸ்மாலஸ்ட் போறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இங்க பாருங்க 36 59 வந்தா மீதில நான் வந்துக்கும், இங்க 211 வந்தா மீதில நான் வந்துக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? இது என்னன்னு சொல்லுவோம், புஷ் அண்ட் புல்னு சொல்லுவோம். ரெண்டும் சேர்ந்து வரும், புஷ் அண்ட் புல் ரெண்டும் சேர்ந்து வரும். சரியா? இது பார்த்தது புஷ் மட்டும் பார்த்தோம். சரியா? இது புஷ் அண்ட் புல் ரெண்டும் சேர்ந்து வருது. சரிங்களா? அரேஞ்ச்மெண்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எதை நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், ஒன்றும் கஷ்டம் இருக்காது. இது என்னன்னா ஸ்வாப்னு சொல்லுவோம். ஸ்வாப்னா ஒன்றும் இல்லை, இங்க பாருங்க இது ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணுங்க. கீழே ஃபைனல் ஸ்டெப் பாருங்க, இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் எம் ஓ பி கியூ ஆர் எஸ் டி யூ வி டபிள்யூ. கரெக்டா ஆர்டரா வந்திருக்கா? இங்க பாருங்க, இந்த எக்ஸைட்மெண்ட்டை இங்க கொண்டு வந்த பிறகு சரியா, இந்த கான் எங்க போச்சுன்னா இங்க போச்சு. இந்த எக்ஸைட்மெண்ட் எடுத்தது கான் போச்சு.
இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்தது ஃப்ரைடே, எக்ஸைட்மெண்ட் அடுத்து ஃப்ரைடே. ஃப்ரைடே வந்துட்டு இங்க கொண்டு வந்தோடனே ஃப்ரைடே இடத்துல இருக்கிறது அந்த ஃப்ரைடே இங்க வந்தோடனே இங்க இருக்கிற வாஸ் அப்படியே எங்க போச்சுன்னா இங்க ஃப்ரைடே கிட்ட போச்சு. புரியுதுங்களா உங்களுக்கு? அடுத்தது ஃப்ரைடே இங்க வந்துச்சா, இப்ப இங்க பாருங்க கான் இங்க அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. சரியா? அந்த இடத்துல த இருக்கணும், த இருக்கிற இடத்துல கான் வந்துருச்சு. அப்ப கானுங்கிறது த போயிடும். புரியுதா உங்களுக்கு? ரைட். அடுத்த ஸ்டெப்ல பாருங்க இந்த ஆஃப் அங்க கொண்டு வந்தாங்க, த அங்க கொண்டு வந்தாங்க. அடுத்தது வந்து பாருங்க வாஸ் அங்க கொண்டு வந்தாச்சு. வாஸ் அங்க கொண்டு வந்த பிறகு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது அப்படியே தான் அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. த அங்க வந்து ஆஃப், வாஸ் அப்படி அதே அரேஞ்ச்மெண்ட் தான் இருக்கு. அடுத்து போல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்படி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. சரிங்களா? அப்புறம் பாருங்க த இங்க வந்த பிறகு வாஸ் இங்க போச்சு. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்வாப் அல்லது ஸ்கிப் மெத்தட்னு சொல்லுவோம், ஸ்வாப் அல்லது இன்டர்சேஞ்ச் மெத்தட்னு சொல்லுவோம். சரியா? இது புரியுதுங்களா? இதுவும் ஒரு அரேஞ்ச்மெண்ட் சம்ஸ் தான். சரிங்களா? இதையும் நம்ம அப்படிதான் போடணும். நம்ம அது அப்படியே ஆல்டர்னேட்டா நம்பர்ஸ் அரேஞ்ச் பண்ணி போட்டீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும். சரியா? இது பாருங்க ஹைபிரிட். சரியா? இதுல என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, ஹைபிரிட்ல இங்க இருந்து பைக் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பைக் 84 வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து இங்க வந்திருக்குங்க. மத்தபடி மீதி எல்லாம் அப்படியே நவந்துருச்சா. அதே மாதிரி இந்த பைக்கு கொண்டு இங்க வச்சிருக்காங்க. இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா புஷ் அண்ட் புல் மெத்தட்னு சொல்லுவோம். சரியா? புஷ் அண்ட் புல் மெத்தட். இங்க இது வந்ததுனால மீதியும் நவரும், அதே மாதிரி இங்க இது வந்ததுனால இதுல இந்த வந்துக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த 84 75 வந்துச்சு. அதாவது என்ன பண்ணிட்டு இருக்காங்க புரியுதா? கிரேட்டர்ஸ் வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் அரேஞ்ச் பண்ணிட்டே வராங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கடைசி வேர்ட்ல இருந்து, அதாவது லாஸ்ட் ஆல்பபெட்டிக்ல வந்து பாத்தீங்கன்னா கடைசி ஃபர்ஸ்ட் வேர்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் அப்படி அரேஞ்ச் பண்ணிட்டு போறாங்க. கடைசியா பாத்தீங்கன்னா இது பாருங்க அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் ஆகிடுச்சு. சரியா? இது வந்துட்டு இப்படி வந்துருச்சு. இன்னொரு ஸ்டெப் நம்ம போடலாம். இன்னொரு ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ணணும்னா அந்த 11 இங்க கொண்டு வந்துருவோம். சரியா? அந்த 10 வந்துட்டு இங்க கொண்டு போயிருவோம். அடுத்த ஸ்டெப்னு ஒன்னு நம்ம போடலாம். அதனால தான் இந்த லாஸ்ட் ஸ்டெப்னு சொல்லாம 6th ஸ்டெப் தான் லாஸ்ட் ஸ்டெப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? புரியுதா உங்களுக்கு? சரி, இதையும் ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? இதுக்கான பிடிஎஃப் நம்ம டெலிகிராம் சேனல்ல உங்களுக்கு ஷேர் பண்றேன். சரிங்களா? உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். நீங்க ஆன்சர் பண்ணிட்டு சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோல இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? அப்படி இல்லைன்னா நம்ம இந்த அரேஞ்ச்மெண்ட்டை பார்த்துட்டோம் இப்ப. சரிங்களா? அரேஞ்ச்மெண்ட்டுக்கு அப்புறம் எதுக்கு போகலாம் அப்படின்னா இதுக்கு போயிடலாம், அரித்மெட்டிக் ஆபரேஷன் போகலாம். மூணாவதா வந்துட்டு நம்ம செட் டூல பாத்துக்கலாம். சரியா? இப்ப நான் சொல்லி கொடுத்த வரைக்கும் உங்களுக்கு கிளியரா புரியுது அப்படின்னா ஓகே, நம்ம வந்துட்டு அடுத்த இதுக்கு போயிடலாம். இல்ல சார் இதுலயே நீங்க டவுட் இருக்கு, இதை 130 போட்டு காமிங்க அப்படின்னா நம்ம இது 130 உங்களுக்கு நான் எப்படிங்கிறத போட்டு காமிக்கிறேன். சரியா? நம்பர்ஸ் வச்சும் போடலாம், இல்ல அரேஞ்ச்மெண்ட் வச்சும் நீங்க அப்படியே வேர்ட்ஸ் வச்சும் ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் மட்டும் வச்சு அரேஞ்ச் பண்ணுங்க, ஈஸியா போட முடியும். சரிங்களா? ஓகேங்க. இதுல நமக்கு கொஸ்டின்ஸ் இப்படிதான் கேட்பாங்க. நான் இப்ப நம்ம சால்வ் பண்ணோம் இல்லையா, இப்படிதான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. உங்களுக்கு என்ன கேட்கலாம், லெட்டர்ஸ் வேர்ட்ஸ் வச்சு கேட்கலாம், அல்லது லெட்டர்ஸ் வச்சு மட்டும் கேட்கலாம், அல்லது நம்பர்ஸ் வச்சு கேட்கலாம், அல்லது வேர்ட்ஸையும் நம்பர்ஸையும் வச்சு கேட்கலாம், அல்லது வெறும் லெட்டர்ஸ் கே 7 4 4 18 5 Z அப்படின்னு நம்பர்ஸ் ஆல்டர்னேட்டா நம்பர்ஸ் வச்சும் லெட்டர்ஸ் வச்சும் கேட்கலாம். சரிங்களா? எப்படி வேணாலும் கேட்கலாம். நீங்க என்ன பண்றீங்கன்னா 31 கொஸ்டின்ஸ் வரைக்கும் அப்படியே சால்வ் பண்ணுங்க. சரியா? இதுல இருக்க டவுட்ஸ் என்னென்ன இருக்கோ அதை வந்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. நீங்க வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ எங்களுக்கு இது வேணும் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவை இதை எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா எதை ஆரம்பிக்கிறேன், அரித்மெட்டிக்கல் ஆபரேஷன் பேஸ் பண்ண இன்புட் ஆரம்பிக்கிறேன். ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் தான் வரும். சரி, இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் அரேஞ்ச்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அடுத்தது அரித்மெட்டிக்கல் ஆபரேஷன் முடிச்ச பிறகு ஷிஃப்ட் ரூல் பேஸ்ட நம்ம பார்த்துக்கலாம். சரியா? ஓகேங்க. நான் இப்போ இது வரைக்கும் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நீங்க இப்பதான் நம்ம அருண் அகாடமி சேனலை விசிட் பண்றீங்க அப்படின்னா நம்ம அருண் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியா? அப்பதான் நான் இது போல அப்டேட் பண்ற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும், உங்களுக்கும் வந்துட்டு ரீச் ஆகும், நீங்களும் தவறாம பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.